இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள். யூடியூப் வேதாகம கல்லூரியின் மாணவ மாணவிகளாகிய உங்களை அன்போடு இயேசுவின் நாமத்திலே இந்த புதிய பாடத்துக்கு வரவேற்கிறேன். யூடியூப் மாணவ மாணவிகள் மாத்திரமல்ல, என்னுடைய பாடங்களை அநேக ஊழியர்களும் விசுவாசிகளும் பார்த்து படித்து ஆசீர்வாதம் பெறுவதாக எனக்கு அறிய வருகிறது. அது எனக்கு பெரிய சந்தோஷம். ஆகவே நீங்கள் ஒருவேளை யூடியூப் வேதாகம கல்லூரியிலே இணைந்து படிக்காத ஒருவராக இருந்தால் கூட பரவாயில்லை, இந்த காரியங்களை கற்றுக்கொள்ளுங்கள், இவற்றை கற்றுக் கொடுங்கள். கர்த்தருடைய காரியங்கள் அல்லவா, இவை அழகாக கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும், அநேகரும் அறிய வேண்டும். ஆனால் இந்த யூடியூப் வேதாகம கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இப்பொழுது ஒரு அறிவித்தலை நான் கொடுக்க விரும்புகிறேன். இப்போ படிக்க போகின்ற இந்த பாடத்தினுடைய தலைப்பு முறையான இறையியல், ஆங்கிலத்திலே சிஸ்டமேட்டிக் தியாலஜி என்று சொல்லுவோம். இது 2ஆம் வருட படிப்பு அல்லது டிப்ளோமா இன் தியாலஜி என்ற பட்டத்துக்கான படிப்பு. ஆகவே நீங்கள் இதை முறையாய் படிக்க வேண்டும் என்றால், நீங்கள் இப்பொழுது இணைந்து பாடத்துக்காக கிரெடிட்ஸுக்காக நீங்கள் படிக்கின்றவராக இருந்தால், நீங்கள் ஏற்கனவே எங்களுடைய இந்த யூடியூப் வேதாகம கல்லூரியின் சர்டிஃபிகேட் இன் தியாலஜி அண்ட் மினிஸ்ட்ரி, அதாவது இறையியல் ஊழியம் சம்பந்தமான சான்றிதழை நீங்கள் படித்து எடுத்திருக்க வேண்டும். அதற்கு 12 பாடங்கள் இருக்கின்றன. அந்த 12 பாடங்களையும் நீங்கள் படித்து முடித்து விட்டுத்தான், அந்த சான்றிதழை பெற்றுக்கொண்ட பிறகுதான் நீங்கள் மறுபடி விண்ணப்பித்து, பணம் கட்ட தேவையில்லை, நீங்கள் மறுபடி எங்களுக்கு அறிய தந்து, நான் சான்றிதழை எடுத்திருக்கிறேன், தொடர்ந்து நான் டிப்ளோமா படிக்க விரும்புகிறேன் என்று அறியத்தந்து, அந்த உரியவர்கள், இவற்றை பரிபாலித்து நடத்துகின்ற பரிபாலகர்கள் உங்களுக்கு அறிவித்து இந்த பாடத்தை படியுங்கள் என்று அவர்கள் இந்த லிங்கை அனுப்பியிருக்க வேண்டும். அப்படி நீங்கள் படித்து இதற்கான இந்த குறிப்புகளை வழங்கினால்தான் உங்களுக்கு ஒழுங்காக சான்றிதழ் கொடுக்கப்படும் என்பதனை நான் உங்களுக்கு அறியத்தர விரும்புகிறேன். வேண்டுமானால் சும்மா நீங்கள் இதை பார்த்து படிக்கலாம். ஆனால் நீங்கள் பட்டத்துக்காக படிப்பதென்றால் முதல் வருடம் பாடமாகிய அந்த சர்டிஃபிகேட் இன் தியாலஜி அண்ட் மினிஸ்ட்ரி நீங்கள் படித்து முடித்திருக்க வேண்டும். அதற்கு பிறகு நீங்கள் டிப்ளோமாவுக்காக இதை முறையாய் நீங்கள் படிக்க வேண்டும். இப்போது என்னிடத்திலே இந்த வெளிக்கோப்பு இருக்கிறது, இந்த பாடத்துக்கான வெளிக்கோப்பு இருக்கிறது. இந்த வெளிக்கோப்பின் தலைப்புகளுக்கு ஏற்பத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நான் குறிப்புகள் வைத்து கற்றுக் கொடுப்பவன் கிடையாது, தலையிலே இருந்து கற்றுக் கொடுப்பவன். நிச்சயமாக ஆண்டவருடைய கிருபை, ஆவியானவர் தான் கற்றுக் கொடுக்கிறார், சுரேஷ் அல்ல. சுரேஷ் ஒரு வெறும் கருவி, ஒரு பேனையை கருவியாய் வைத்து எப்படி எழுதுகிறோமோ அதுபோல் பரிசுத்த ஆவியானவர் சுரேஷை ஒரு கருவியாய் வைத்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் சுரேஷுக்கு ஆவியானவர் கற்றுக் கொடுத்தவற்றின் அந்த விபரங்களில் இருந்து அவர் எடுத்து கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே நீங்கள் உங்கள் சொந்த குறிப்புகளை எவ்வளவு அழகாக எழுதி எங்களுக்கு சமர்ப்பிக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்கும், உங்களுடைய பட்டத்தின் பெறுமதியும் அதிகரிக்கும் என்பதனை நான் உங்களுக்கு அறியத்தர விரும்புகிறேன். இப்போ இந்த பாடத்தினுடைய பெயர் என்ன? முறையான இறையியல் அல்லது கிரமமான இறையியல், சிஸ்டமேட்டிக் தியாலஜி. இறையியல் என்றால் அதற்கு 2 அர்த்தங்கள் இருக்கின்றன. இறையியல் என்பது இறைவனை பற்றின பாடம், தியாலஜி என்று சொல்லுகிறோம். தேயாஸ் என்றால் கிரேக்க மொழியிலே தேவன், லொகோஸ் என்றால் வார்த்தை. தேயாஸ் லொகோஸ் என்ற அந்த 2 வார்த்தைகளின் இணைப்பு தான் ஆங்கிலத்திலே தியாலஜி என்று சொல்லப்படுகிறது. புரிகிறதா? அப்போது தேயாஸ் என்றால் இறைவன், லொகோஸ் என்றால் வார்த்தை அல்லது அந்த இயல். ஆகவே தியாலஜி என்றால் இறையியல். இப்போது இந்த இறையியலை 2 விதமாக வேதாகம கல்லூரிகளிலே பார்க்கிறோம். ஒன்று, இறைவன் சம்பந்தமானது மாத்திரமல்ல, தேவன், இயேசு, பரிசுத்த ஆவியானவர், தேவனுடைய வார்த்தை, தேவ தூதர்கள், பிசாசுகள், தேவனுடைய கிருபை, சுகம் மற்றும் பாவம், ரட்சிப்பு, கடைசி காலம், நரகம், பரலோகம், இப்படி சபை, இவற்றை பற்றின இந்த அனைத்து
அனைத்து பாடங்களையுமே பொதுவான ஒரு ஒரு தலைப்புக்கு கீழே கொண்டு வந்து வேதாகம கல்லூரிகளிலே கற்றுக் கொடுக்கிறோம். அதற்கு இறையியல் என்று பெயர், தியாலஜி. அதே நேரம் இந்த இறையியல் என்ற அந்த பெரிய அந்த பாடத்திட்டத்துக்குள்ளே தேவனை பற்றின ஒரு பாடம் ஒன்றும் தனியாக வருகிறது அல்லவா? அதற்கும் இறையியல் என்று சொல்லுகிறோம். ஆகவே வேதாகம கல்லூரிகளில் படித்து கொடுக்கின்ற நாம் இந்த இறையியல் என்ற பதத்தை இரு காரணங்களுக்காக பயன்படுத்துகின்றோம் என்பதனை நீங்கள் முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டியது முக்கியம். ஆகவே தியாலஜி, இறையியல் என்று சொன்னால் ஒன்று அந்த சிஸ்டமேட்டிக் தியாலஜி அனைத்து பாடங்களையும் பற்றி பேசுகிறதா இருக்கலாம், அல்லது தேவனை பற்றின பாடம் மாத்திரமாயும் இருக்கலாம். இப்போ இந்த பாடம் என்ன? இந்த நீங்கள் படிக்க போகின்ற இந்த பாடம் என்ன? இது ஒரு பெரிய பாடம். எத்தனை பாகங்களாக இந்த பாடத்தை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன் என்று எனக்கு இப்பொழுது சொல்ல முடியாது. ஒளிப்பதிவு செய்து கொண்டு போகும் பொழுதுதான் தெரிய வரும், இவ்வளவு நேரத்துக்கு என்னால் இவ்வளவு தான் கற்றுக் கொடுக்க முடிந்ததா என்று. ஆகவே எத்தனை பாகங்களாய் இது போகும் என்று இப்போதைக்கு எனக்கு சொல்ல முடியாது. ஆனால் யூடியூப் வேதாகம கல்லூரி மாணவர்கள், நீங்கள் இந்த இறையியல் பாடத்தை முடிப்பதற்கு இந்த இறையியல் என்ற தலைப்பின் கீழ் வருகின்ற அத்தனை பாடங்களையும் நீங்கள் படிக்க வேண்டும். இது ஒரு நீண்ட பெரிய பாடம், அவசரப்பட்டு படிக்க முடியாது, தெளிவாய் படிக்க வேண்டும். அந்த வகையில் இன்று நான் உங்களுக்கு முதலாவது கற்றுக் கொடுக்க போகின்ற பாடமே இறையியல் தான். எந்த இறையியல்? அந்த கிறிஸ்துவியல், பரிசுத்தாவியல், சபையியல், கடைசி கால பாடங்கள் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய அந்த பெரிய இறையியலா? அல்ல, அதுதான் நம்முடைய மொத்த பாடம். அதற்குள்ளே இன்றைக்கு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகின்ற முதலாவது பாடம் இறையியல், தேவனை பற்றின பாடம், தேவனை பற்றிய இறைவனை பற்றின பாடம், இறைவன் சம்பந்தமான பாடம், தியாலஜியை பார்க்க போகிறோம். இப்போ இந்த இறையியல் என்ற இந்த பாடத்திலே தேவனை பற்றி படிக்க போகிறோம். தேவனை பற்றி முறையாய் படிக்க போகிறோம். புரிகிறதா? இது இப்போ யூடியூப் வேதாகம கல்லூரி மாணவர் அல்லாதவர்கள் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்தால் தயவு செய்து தெரிந்து கொள்ளுங்கள், இது ஒரு பிரசங்கம் அல்ல, இது சபையிலே பண்ணுகிற பிரசங்கம் அல்ல. இது வேதாகம கல்லூரியிலே என்னுடைய மாணவ மாணவிகளுக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன். ஆகவே இது கொஞ்சம் ஆழமாயிருக்கும், கஷ்டமாயிருக்கும். இந்த மூல உபதேசங்கள் என்று நீங்கள் படித்திருப்பீர்கள். உங்களுடைய சர்டிஃபிகேட் இன் தியாலஜிக்கு வருகின்ற ஒரு பாடம் 16 மூல உபதேசங்களை படித்திருப்பீர்கள். இந்த இறையியல் பாடத்திலும் அந்த 16 பாடங்களும் வரும். ஆனால் கொஞ்சம் ஆழமாக, விபரமாக சில கிரேக்க சொற்கள் பயன்படுத்துவோம். இந்த மாதிரியான ஆழத்தோடு படிப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். இப்போ ஒரு முன்னுரையாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால், இன்றைக்கு உலகத்திலே பல இறையியலாளர்கள் இருக்கிறார்கள், வந்து போயிருக்கிறார்கள், இன்றும் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த இறையியலை கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த அநேக இறையியலாளர்களினுடைய கருத்துக்களையும் நாம் கவனத்தில் கொண்டிருக்கிறோம். அவர்கள் சில பேரினுடைய பெயர்களை நான் உங்களுக்கு சொல்லலாம். அவர்களுடைய புத்தகங்களை நீங்கள் புத்தக சாலைகளிலே, எங்களுடைய லைப்ரரியிலே இருக்கின்றது. பல இறையியல் கல்லூரிகளினுடைய நூலகங்களிலே அவை இருக்கும். இவற்றை நீங்கள் சில நேரம் அவற்றை நீங்கள் கண்டால் நீங்கள் படிக்கலாம். ஆனால் ஒரு இறையியல் அறிஞரனுடைய கருத்துக்களை மாத்திரம் நாம் கவ்விக்கொள்ளக்கூடாது. வித்தியாசமான இறையியலாளர்களுடைய கருத்துக்களையும் நாம் கற்று அவர்கள் எதன் அடிப்படையில் தங்கள் கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள் என்பதனை நாம் ஆராய்ந்து அறிந்து நாம் ஒரு இறையியலை தொகுத்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் அன்பான என்னுடைய மாணவர்களுக்கு, என்னை பற்றி உங்களுக்கு தெரியும், நான் இலங்கையிலே அசம்பிளிஸ் ஆஃப் காட் பைபிள் காலேஜிலே 3 வருடங்கள் படித்தேன். அங்கும் இறையியல் கற்றுக்கொண்டேன். இங்கிலாந்திலே ஈலிம் பைபிள் காலேஜிலே 3 வருஷங்கள் நான் இறையியல் கற்றுக்கொண்டேன். ரீஜன்ஸ் தியாலஜிக்கல் காலேஜிலே மற்றும் மான்செஸ்டர் யூனிவர்சிட்டியிலே பல சர்வகலாசாலைகளிலே உலகத்திலே, இங்கிலாந்திலும் சரி அமெரிக்காவிலும் சரி நான் இந்த இறையியலை கற்றுக்கொண்டிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, நான் ஒரு
சர்டிஃபைடு தியாலஜியன், நான் ஒரு இறையியலாளன் என்ற ஒரு நிலை எனக்கு இருக்கிறது. ஆகவே நான் என்னுடைய இந்த இறையியல் காரியங்களை என்னுடைய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். ஆனால் நான் அநேக இறையியலாளர்களுடைய கருத்துக்களையும் ஆராய்ந்திருக்கின்றேன் என்பதனை நான் இங்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சில பிரபலமான இறையியலாளர்களுடைய பெயர்களை பார்ப்போமா? ஆர்கே ஹாரிசன் என்பவர் ஒரு பெரிய இறையியலாளர். அதுபோல் ஒயின் க்ரூடம் அவர், அப்புறம் வெல்ஹவுசன், அப்புறம் எனக்கு அவ்வளவு பிடிக்காத ரூடால்ஃப் புல்ட்மான். இந்த ரூடால்ஃப் புல்ட்மான் என்பவர் ஒரு ஜெர்மனிய இறையியலாளர். ஜெர்மனியிலே அநேக இறையியலாளர்கள் உருவானார்கள். அதிலே இந்த ரூடால்ஃப் புல்ட்மான் என்பவர் பிரபலமானவர். ஆனால் அவர் அநேகமான நாம் நம்புகிற விசுவாசிக்கின்ற விஷயங்களை அவை அப்படி அல்ல என்று வாதாடுகின்ற ஒருவர். ஆகவே அவருடைய அந்த வாதங்களையும் நான் நிறைய கருத்திலே கொண்டு ஆராய்ந்து அவர் எதிலிருந்து அவர் பேசுகின்றார் என்பதனையும் நான் ஆராய்ந்திருக்கிறேன். உதாரணமாக நாம் சில வசனங்களை எடுத்து பார்க்கும் பொழுது, அந்த வசனங்களை, வேதத்தின் வசனங்களை பார்க்கும் பொழுது அதனுடைய கிரிட்டிசிசம் என்று சொல்வார்கள், அதனுடைய குற்றச்சாட்டுகள், டெக்ஸ்டுவல் கிரிட்டிசிசம், அப்புறம் ரெடாக்ஷன் கிரிட்டிசிசம், அதை வாசிக்கும் பொழுது நமக்கு வருகின்ற அந்த பிரதி கிரியை சம்பந்தமான கிரிட்டிசிசம், அப்புறம் ரிட்டாரிக்கல் கிரிட்டிசிசம், அந்த வசனங்களுக்கு எதிராக கேள்விகளை கேட்டு அந்த வசனத்தை பொய்யாக்கும் வண்ணம் கேள்விகளை கேட்டு பெறுகின்ற பதில்கள், அப்புறம் கான்டெக்ஸ்டுவல் கிரிட்டிசிசம், அதனுடைய பின்னணி சார்பான ஆராய்ச்சிகள், இப்படி பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன், கான்டெக்ஸ்ட், டெக்ஸ்டுவல் கிரிட்டிசிசம், அப்புறம் ஹிஸ்டாரிக்கல் கிரிட்டிசிசம், லிட்டரரி கிரிட்டிசிசம், இப்படி ஏகப்பட்ட இந்த மாதிரியான தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து அந்த ஒவ்வொருவரும் அவற்றை வித்தியாசமான முறைகளிலே, ஆங்கிலத்தில் சொல்லுவோம் கிரிட்டிசைஸ் செய்து, குற்றச்சாட்டுகளை முன்வைத்து, அந்த வசனங்களின் குறைபாடுகளை எடுத்து இயம்பி அதன் மூலம் அவர்கள் வைக்கின்ற அந்த வாதங்களையும் கருத்திலே கொண்டு நான் இந்த இறையியலை உருவாக்கி இருக்கிறேன். இந்த மவுண்ட் கார்மெல் தியாலஜிக்கல் காலேஜுக்கு அவசியமான, கர்மேல் பர்வத இறையியல் கல்லூரிக்கு அவசியமான இறையியலை நான் முன்வைத்திருக்கிறேன். அப்போது அது ரூடால்ஃப் புல்ட்மான். அது மாத்திரமல்ல, வால்டர் கைசர் ஜூனியர், வால்டர் கைசர் சீனியர், இவர்களெல்லாம் பெரிய இறையியலாளர்கள். அவர்களுடையவற்றை பார்த்திருக்கிறேன். மாத்திரமல்ல, ஜார்ஜ் லேட், அவர் ஒரு பெரிய ஒரு இறையியலாளர். அவருடைய அந்த புத்தகங்களையும் நான் ஆராய்ந்திருக்கிறேன். இப்படி அநேக இறையியலாளர்களுடைய ஆய்வுகளை, ஆராய்ச்சிகளையும் ஆராய்ந்து பார்த்து அவர்களுடைய கருத்துக்களையும் கருத்திலே கொண்டுதான் இந்த இறையியலை நான் அமைத்திருக்கின்றேன். ஆகவே தயவு செய்து இந்த என்னுடைய பாடங்களை பார்க்கின்ற அநேகர், உங்களுக்கு நான் சொன்ன இந்த சில பெயர்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கலாம். நீங்கள் இறையியல் சம்பந்தமான சில புத்தகங்களை வாசிக்கும் பொழுது இந்த பெயர்களை நீங்கள் காணலாம். அப்போ நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இது சுரேஷ் சும்மா அவனுக்கு தோன்றியதை உருவாக்கி கொடுக்கின்ற ஒரு பாடம் அல்ல, ஆய்வுகளின் அடிப்படையிலே எடுத்து கற்றுக் கொடுக்கப்படுகின்ற ஒரு பாடம்தான் இது என்று. சரி, அப்படியானால் முதலாவது இறையியலை பார்ப்போம். சிஸ்டமேட்டிக் தியாலஜி பாடத்திலே தியாலஜி, தேவனை பற்றின இறையியலை பார்ப்போம். நான் இந்த இடத்துல இந்த வெள்ளிக்கோப்பை வைத்திருக்கிறேன். இந்த வெள்ளிக்கோப்புக்கு அமைய நான் கற்றுக் கொடுப்பதற்கான காரணம் என்னவென்றால், இப்பொழுது யூடியூபிலே மாத்திரமல்ல, இப்பொழுதல்லவா யூடியூபிலே இந்த பாடங்கள் வருகின்றன. நாம் காலாகாலமாக 20-30 வருடங்களாக, 30 வருடங்கள் அல்ல, 20-25 வருடங்களாக வேதாகம கல்லூரிகள் நடத்தி கொண்டு வருகிறோம். வேதாகம கல்லூரியிலே பல நாடுகளிலே வேதாகம கல்லூரிகளை நடத்தியும் வருகிறோம். இங்கேயும் ஒரு வேதாகம கல்லூரி இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, நான் உலகத்தின் பல வேதாகம கல்லூரிகளிலும் சர்வகலாசாலைகளிலும் இறையியல் கற்றுக் கொடுக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு பாடத்தை பல இடங்களிலே கற்றுக் கொடுக்கும் பொழுது ஒரு கிரமம் இருக்க வேண்டும். இங்கு படித்து கொடுப்பதையே அங்கும் படித்து கொடுக்க வேண்டும். இந்த வேதாகம கல்லூரியிலே படித்து கொடுப்பதையே யூடியூப் வேதாகம கல்லூரி மாணவிகளுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதனால் ஒரு வெளிக்கோப்பை நான் வைத்து அந்த கோப்பில் இருக்கின்ற அந்த விவரங்களை அந்த கிரமத்தின்படி உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். புரிகிறதா?
அப்போது சரி, முதலாவது நாம் பார்ப்போம் இறையியல் சம்பந்தமான இன்று உலகில் இருக்கக்கூடிய பலவிதமான கருத்துக்களை பார்ப்போம். இப்போ நானும் நீங்களும் கிறிஸ்தவர்கள், நாம் தேவன் இருக்கின்றார் என்பதனை நம்புகிறோம், தேவன் எம்மோடு இருக்கிறார் என்று நம்புகிறோம், தேவன் எமக்குள் இருக்கின்றார் என்று நம்புகிறோம். அதெல்லாம் சரி. ஆனால் இறையியலை நாம் படிக்கும்போது முதலாவது உலகில் இந்த இறையியல் சம்பந்தமான என்னென்ன கருத்துக்கள் இருக்கின்றன என்றும் ஆராய்வது அவசியம் அல்லவா? இப்போ தேவன், இறைவன் என்றால் கிரேக்க மொழியில் என்னவாம்? தேயாஸ். தேயாஸ். நான் நினைக்கிறேன் நீங்கள் இந்த திரையிலே அதை தேயோஸ் என்பதனை பார்ப்பீர்கள். கிரேக்க மொழி தெரிந்தவர்களுக்கு தீட்டா, எப்சிலான், ஒமிக்ரான், சிக்மா. தேயோஸ். தேயோஸ் என்றால் இறைவன். அப்போது ஆங்கிலத்திலே இறைவன் இருக்கின்றார் என்று நம்புகின்ற அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலான உபதேசங்களுக்கு தீஸ்டிக் ஒப்பீனியன்ஸ் என்று சொல்லுவோம். தீசம் அல்லது தீஸ்டிக் ஒப்பீனியன். தேவன் இருக்கின்றார், இறைவன் இருக்கின்றார் என்று. அப்போது அந்த வகையில் அந்த தீஸ்டிக் கருத்துக்கள் சிலவற்றை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறேன். அதற்கு முன்பதாக தீஸ்டிக் அல்லாதது ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். அதுதான் நாஸ்திகம். நாஸ்திகம் என்றால் என்ன? இறைவன் என்ற ஒருவர் இல்லை என்பது அல்லவா? இறைவன் என்றொன்று இல்லையாம். நாஸ்திகர்கள் சொல்லுவார்கள் இறைவன் இல்லை என்று. அப்போது கிரேக்க மொழியிலே நாம் ஒரு சொல்லை எழுதிவிட்டு அதற்கு முன்னே அல்ஃபாவை போட்டால் அது இல்லை என்று அர்த்தம். தீஸ்டிக், தீசம். தீசம் என்றால் இறை கொள்கை. அதற்கு முன்னே போட்டால் தீசம், இறைவன் இல்லை என்ற கொள்கை. ஆகவே முதலாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? ஏதீசம். ஆங்கிலத்திலே ATHEISM. அப்போது இந்த ஏதீசம் என்பது இன்றைக்கு உலகில் பல ரகங்களிலே உண்டு. சில நாடுகள் கூட ஏத்திஸ்டிக் நாடுகள், சில நாடுகளில் கூட இறைவன் இல்லை, இறை நம்பிக்கை அற்ற நாடுகள் உண்டு. உங்களுக்கு தெரியும், நீங்கள் உலகத்து சரித்திரத்தை நீங்கள் பார்த்தால் சோவியத் யூனியனாக இருந்த பொழுது, இன்றைக்கு ரஷ்யா என்று நாம் சொல்லக்கூடிய அந்த நாடு பல நாடுகளை உள்ளடக்கிய யுனைடெட் சோவியத் சோஷலிஸ்ட் ரிப்பப்ளிக் என்று இருந்தது அல்லவா? 1980களில் தான் அது வீழ்ச்சி அடைந்து பல நாடுகளை இழந்த நிலையில் ரஷ்யா ஒரு ஒற்றை தேசமாகியது. அதற்கு முன்னே சோவியத் யூனியன் என்று சொல்வார்கள். அதிலே அந்த காலத்தில் அந்த தேசத்துக்கு இரும்பு திரை தேசம் என்று பெயர். ஏன்? அவர்கள் இறை கொள்கையை மறுத்த ஒரு தேசமாக இருந்தார்கள். இன்றும் கூட நீங்கள் ரஷ்யாவுக்கு போனால் பெரும்பான்மை ரஷ்யர்கள் இறை கொள்கையை எதிர்க்கின்றவர்கள். ஆகவே இன்று கூட நாம் ரஷ்யாவை பற்றி பேசும் பொழுது ரஷ்யா இஸ் அ ப்ரிடாமினன்ட்லி ஏத்திஸ்டிக் நேஷன் என்று சொல்வதில் தவறில்லை. ரஷ்யா என்பது ஒரு பெரும்பான்மை இறை கொள்கை அற்ற ஒரு தேசம் என்று சொல்வதில் தவறில்லை. இன்னும் சில தேசங்களை சொல்லப்போனால் சீனாவிலே நீங்கள் உள் பிரதேசங்களுக்கு, கிராமங்களுக்கு நீங்கள் போனால் அவர்கள் பௌத்தர்கள் அங்கு இருக்கின்றார்கள் மற்றும் இயற்கையை வணங்குகின்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சீனாவை நீங்கள் பெரும்பான்மை சீனர்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் சீனாவிலே அவர்கள் ஏத்திஸ்டிக்காக இருப்பார்கள், இறை கொள்கையற்ற நாஸ்திகர்களாக இருப்பார்கள். கொரியாவிலே 2 இருக்கிறது அல்லவா? தென்கொரியாவில் வடகொரியா அதுவும் பெரும்பான்மை இறை கொள்கை அற்றவர்கள் வாழுகின்ற ஒரு நாடு. மற்றும் வியட்நாம் கூட அப்படித்தான். இப்போ நீங்கள் வடகொரியா, சீனா, வியட்நாம் இவற்றை நீங்கள் பார்த்தால் 2ஆம் உலக யுத்தத்துக்கு பிறகு கூடுதலாக சோவியத் யூனியனுடைய அந்த தாக்கத்துக்கு, பாதிப்புக்கு உள்ளாகி இருந்த தேசங்கள். அது மாத்திரமல்ல, இன்னும் அநேக கிழக்கு ஐரோப்பிய நாடுகளை பார்த்தீர்கள் என்றால், ருமேனியாவை பார்த்தால், பல்கேரியா மற்றும் இன்னும் அந்த கிழக்கு ஐரோப்பிய நாடுகளை நீங்கள் பார்த்தால்
மற்றும் முன்பு சோவியத் யூனியனோடு இணைந்து இருந்த உஸ்பெகிஸ்தான், கசக்ஸ்தான், அந்த மாதிரியான நாடுகளை நீங்கள் பார்த்தால் இப்படிப்பட்ட அநேக நாடுகள் பெரும்பான்மை ஏத்திஸ்டிக் நேஷன்ஸ் என்று சொல்லலாம், அதாவது இறை கொள்கை அற்ற தேசங்கள் என்று சொல்லலாம். ஆனால் நம்முடைய நாடுகளில் கூட, இந்தியா, இலங்கை, இப்படி இறை கொள்கை நிரம்பிய நாடுகளில் கூட நாஸ்திகர்கள் இல்லாமல் இல்லை. ஏத்திஸ்ட்ஸ் அதே. இன்றைக்கு நீங்கள் பல்கலைக்கழகங்களுக்கு நீங்கள் போய் பார்த்தால், பல்கலைக்கழகங்களிலே படிக்கின்ற அநேக மாணவிகளாக இருக்கட்டும் மற்றும் பேராசிரியர்களாக இருக்கட்டும், இன்றைக்கு அநேகர் இறை கொள்கை அற்றவர்களாக இருக்கிறார்கள். இப்போ அதை குறித்து ஆழமாய் நாம் பார்க்க அவசியமில்லை. ஆனால் அவர்களுடைய சில கருத்துக்களை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். அப்போ அவர்களிடத்தில் நீங்கள் போய் இறைவன் என்று ஒருவர் இல்லை என்று ஏன் நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்றால், ஒவ்வொருவர் ஒவ்வொரு காரணங்களை சொல்லுவார்கள். அதிலே சிலவை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். ஒன்று தான் விஞ்ஞான ரீதியாக இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கின்ற நிலையில் உலகம் விஞ்ஞான ரீதியாக முன்னேறி இருக்கிறது அல்லவா? அப்போது அந்த விஞ்ஞான ரீதியில் அவர்கள் விஷயங்களை ஆராய்ந்து பார்த்து அவர்கள் சொல்லுவார்கள், இறை கொள்கைகள் பண்டைய காலத்தில் உருவானவை. பண்டைய காலத்தில் விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத பொழுது சாதாரண இயற்கையாய் விஞ்ஞானபூர்வமாய் நடைபெறுகின்ற சில விஷயங்களை அவர்கள் தமது சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி தான் இயக்க வேண்டும், அப்படி ஒரு சக்தி இருந்துதான் அவற்றை இயக்க வேண்டும், அதனால் அப்படி ஒரு சக்தி இருக்கின்றது என்ற அடித்தளத்தில் உருவானவை தான் மதங்கள், இறை கொள்கை என்பது அவர்களுடைய வாதம். அவர்கள் சொல்வதிலும் தவறு அவ்வளவாய் இல்லை உண்மையாக. இப்போது இன்றைக்கு ஃபிசிக்ஸ், எனக்கு தமிழிலே இவற்றை எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. ஏனென்றால் நான் இவை ஆயத்தமாய் வரவில்லை, தேடி பார்த்து தமிழ் சொற்கள் என்ன என்று நான் கண்டுபிடித்து கொண்டு வரவில்லை. ஆனால் உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன் என்று. ஃபிசிக்ஸை எடுத்தால் அந்த காலத்திலே ஃபிசிக்ஸ் என்ன தெரியும் அவர்களுக்கு? நியூட்டனின் விதிகள். நியூட்டன் வரும் வரை நியூட்டனின் விதிகள் விஞ்ஞானிகளுக்கு கூட தெரியவில்லை அல்லவா? இன்றைக்கு எல்லா விஞ்ஞானிகளும் ஃபிசிக்ஸ் அவர்கள் படிக்கும் பொழுது நியூட்டனின் விதிகள், நியூட்டனின் முதலாவது விதி, அப்படி இப்படி என்று பேசுகிறார்கள். நியூட்டன் வர முன்பு இருந்த ஃபிசிக்ஸ் வித்தியாசமான ஒரு ஃபிசிக்ஸ். அப்போது ஃபிசிக்ஸ் முன்னேறி இருக்கிறது. கெமிஸ்ட்ரியை நீங்கள் பார்த்தால் இன்றைக்கு எத்தனையோ கனியுப்புக்கள், எத்தனையோ விஞ்ஞான ரீதியான கெமிக்கல்ஸ், ரசாயன பொருட்கள், அவற்றையெல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த காலத்திலே ரசாயனம் என்றால் என்னவென்று தெரியுமா? ரசாயனவியல் என்றால் தெரியுமா? அவர்களுக்கு ஆவர்த்தன அட்டவணை அவர்களுக்கு தெரியுமா? அவர்களுக்கு தெரியுமா ஐதரசன் என்றால் என்ன? ஐதரசன், ஹீலியம், லிதியம், போரன், கார்பன், நைதரசன், இந்த ஆவர்த்தன அட்டவணை அவர்களுக்கு தெரியுமா? இவையெல்லாம் என்னவென்று தெரியுமா? காற்றே அவர்களுக்கு ஒரு தெய்வமாக தெரிந்திருக்கும் அந்த காலத்தில் இருந்தவர்களுக்கு. ஏனென்றால் காற்றையே சில நேரம் இவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு பெரிய சூறாவளி அழித்து கொண்டு போகும் பொழுது, ஐயோ இது ஒரு தெய்வ செயல் என்று அவர்கள் நினைப்பதில் தப்பில்லை. பெரிய கடலை கட்டுப்படுத்த முடியாது, ஆறுகளை கட்டுப்படுத்த முடியாது, காற்றாற்று வெள்ளத்தை கட்டுப்படுத்த முடியாது, பாரிய மழையை கட்டுப்படுத்த முடியாது, கோரமான சூரிய வெப்பத்தை கட்டுப்படுத்த முடியாது, பனி குளிரை கட்டுப்படுத்த முடியாது. இப்படி அந்த காலத்தில் இந்த ரசாயனவியல், பௌதிகவியல், இந்த மாதிரி விஞ்ஞானம் வளர்ச்சி அடையாத ஒரு யுகத்தில் வாழ்ந்தவர்கள் இவற்றையெல்லாம் தெய்வ செயல், தங்களுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட சக்திகளால் இயக்கப்படுபவை என்று அவர்கள் நினைத்து, அதன் மூலம் அவர்கள் தங்களுக்கு ஏற்ற விதத்தில் தெய்வங்களை உருவாக்கி கொண்டு இறை கொள்கை வந்தது என்று இந்த நாஸ்திகர்கள் வாதாடுவதில் ஓரளவு உண்மை இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அவர்களுடைய அந்த வாதத்தை முழுக்க நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. விஞ்ஞான ரீதியாய் அவர்கள் பார்த்து, விஞ்ஞானத்தின் அடிப்படையிலே மாத்திரம் அவர்கள் ஆகவே இறைவன் என்றொன்று இல்லை, எல்லாமே இயற்கையாய் நடப்பவை, இயற்கை என்பதே விஞ்ஞானம்தான் என்று சொல்லுபவர்கள் உண்டு. இப்படி நீங்கள் ஒவ்வொருவரை நீங்கள் பார்த்தால் ஒவ்வொருவரும் தங்களுக்கு ஏற்ற விதத்தில், அந்த நாஸ்திகர்களை நான் சொல்லுகிறேன்,
தங்களுடைய கருத்துக்களை வைப்பார்கள். இன்னும் சில நாஸ்திகர்களை நீங்கள் பார்த்தால் அவர்கள் விஞ்ஞானத்தை பற்றி பேசாவிட்டாலும் அவர்கள் சொல்வார்கள், இறைவன் என்ற ஒரு சக்தி இருந்தால் இன்றைக்கு உலகத்திலே நடக்கின்ற இந்த கெட்ட அநீதிகள் அழிவுகள் நடக்குமா? சின்ன பிள்ளைகள் கொல்லப்படுகின்றன, இயற்கை அழிவுகளால் பெண்கள் பிள்ளைகள் அப்பாவிகள் சாகிறார்கள். அப்போது இறைவன் என்று ஒன்று இருந்தால், ஒரு சக்தி இருந்தால் ஏன் இப்படியெல்லாம் நடக்கின்றன என்று ஒரு சிலர் அந்த விதத்தில் நாஸ்திகர்கள் இருக்கின்றார்கள். விரக்தி அடைந்து இறை கொள்கையை விட்டுவிட்டு போன நாஸ்திகர்களும் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இழப்புக்கள், இப்போது ஒரு மாதத்துக்கு முன்பு இலங்கையிலே நமக்கு நம்முடைய ஒரு சகோதர சபையாக இருக்கின்ற ஒரு சபையிலே குண்டு வெடித்து ஆராதித்து கொண்டிருந்தவர்கள் செத்து போனார்கள். ஆராதித்து கொண்டிருந்தவர்கள் சபைக்குள்ளேயே கொல்லப்பட்டார்கள். அதிலே அநேக சின்ன பிள்ளைகள், ஓய்வு நாள் பாடசாலை பிள்ளைகள் செத்து போயின. அப்போ இந்த மாதிரி நடக்கும் பொழுது இறை கொள்கை இருந்தவர்கள் கூட விரக்தி அடைந்து இறைவன் ஒன்று இருந்தால் இப்படி நடந்திருக்குமா என்று நினைத்து அந்த இறை கொள்கையை விட்டுவிடுவது ஒரு இயல்பான காரியம். இப்படி அநேக மதங்களை சேர்ந்திருந்தவர்கள் இப்படிப்பட்ட தனிப்பட்ட இழப்புகளின் நிமித்தமாகவும் விரக்தியின் நிமித்தமாகவும் இப்படி இறை கொள்கையை விட்டுவிட்டு இறைவன் என்று ஒருவர் இல்லை என்ற நிலைக்கு தள்ளப்பட்டதும் உண்டு. ஆகவே நாஸ்திகர்கள் ஏன் நாஸ்திகத்தை அவர் முன்வைக்கிறார்கள், அவர்களுடைய வாதங்கள் என்ன என்று நாம் ஒரு வரியில் சொல்லிவிட முடியாது. அந்தந்த நாஸ்திகர்களுக்கு ஏற்ற விதத்தில் அவர்கள் தங்களுக்கான வாதங்களை வைப்பது உண்டு. ஆகவே முதலாவது என்ன? ஏத்திசம், நாஸ்திகம். இரண்டாவது அக்னாஸ்டிசிசம். நான் ஆங்கிலத்திலே இந்த எழுத்துக்களை சொல்கிறேன், திரையிலையும் போடுவார்கள் என்று நினைக்கிறேன். AGNOSTICISM. கிரேக்க மொழியிலே புத்தி என்று சொல்வதற்கு ஞோசியா என்று சொல்வார்கள். கிரேக்க மொழியிலே ஞோசியா எழுதும் பொழுது கேம்மா என்ற எழுத்தில் தொடங்க வேண்டும். அல்ஃபா பீட்டா கேம்மா, மூன்றாம் எழுத்து. அப்போது அந்த கேம்மா க என்ற சப்தத்தோடு வருகின்றபடியினால், அந்த ஞோசியா எழுதும் பொழுது கேம்மாவோடு எழுதுகின்றபடியினால் கேம்மா நியூ என்ற எழுத்து வரும். அப்போது அது ஆங்கிலத்திலே GN. அதனால் ஆங்கிலத்திலேயும் GNOSIA என்றால் ஞோசியா. இந்த ஞோசியா என்பது அறிவை குறிக்கும். அப்போது ஞாஸ்டிக் என்றால் அறிவு சம்பந்தமான உபதேசம் என்று அர்த்தம். இப்போது வேறு பாடங்களிலே நீங்கள் ஏற்கனவே சர்டிஃபிகேட் எடுத்தவர்கள், சான்றிதழ் பெற்றுக்கொண்டவர்கள், நான் உங்களுக்கு அப்போஸ்தலருடைய புத்தகத்தை சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஞாபகம் இருக்கிறதா? ஞாஸ்டிக்ஸ் என்ற ஒரு குழு இருந்தார்கள், ஆதி சபைக்குள்ளே நுழைந்த ஞாஸ்டிக்ஸ் இருந்தார்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொடுத்தேன். அப்போது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அறிவின் வளர்ச்சி, அறிவு தான் முக்கியம். மனிதனுக்கு உள்ளே இருக்கின்ற மனிதன் தான் நிஜமான மனிதன், அவன் நல்லவன். ஆனால் இந்த மாம்சம் தான் கெட்டது. மேட்டர் இஸ் ஈவில் பட் த நாலேஜ் இஸ் குட் என்று சொல்லுவார்கள் என்று நான் சொல்லிக் கொடுத்தேன். அப்போ அந்த ஞோசியாவிலிருந்து வருகிறது அறிவு. இப்போது இந்த ஞாஸ்டிக்ஸ் ஞாபகம் இருக்கிறதா? ஞாஸ்டிக்ஸ். என்றால் என்ன? இல்லை என்ற அர்த்தம். தீசம், இறைவன் இல்லை. அதுபோல ஞாஸ்டிசிசம். அதை இணைக்கும் பொழுது அந்த கேம்மா அல்லது ஆங்கிலத்தில் G உச்சரிக்கப்படுகிறது. ஆகவே அக்னாஸ்டிசிசம் என்று சொல்லுகிறோம். புரிகிறதா? அக்னாஸ்டிசிசம் என்று சொல்ல மாட்டோம். அக்னாஸ்டிசிசம். இதுதான் இரண்டாவது நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். அக்னாஸ்டிசிசம் என்றால் என்னவென்றால், இறைவன் என்றொருவர் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அப்படி ஒரு சக்தி இருந்தால் அந்த சக்தியை புரிந்து கொள்கின்ற ஆற்றல் நமக்கு இல்லை. ஆகவே அப்படி ஒரு சக்தி இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, அதை பற்றின அறிவு நமக்கு இல்லை என்கின்ற வாதம்.
அப்போ இது ஏதீசம் அல்ல, இறைவன் இல்லை என்ற ஒரு வாதம் அல்ல, தீசமும் அல்ல, அதாவது இறைவன் உண்டு என்ற வாதமும் அல்ல. அந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒன்று. என்னவா? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், அது நமக்கு தெரியாது என்றபடினால் அது நமக்கு தேவையும் இல்லை. இதுதான் அக்னாஸ்டிசிசம். அப்போ தீசத்தில் இருப்பவர்கள், உங்களைப் போல என்னை போல மதங்களில் இருக்கின்றவர்கள், நானும் நீங்களும் மதத்தில் இல்லை, ஆனால் மதங்களில் உள்ளவர்களும் இறைவனை நம்புகிறார்களோ அல்லவா? அவர்கள் எந்த விதமான இறைவனை நம்புகிறார்கள் என்று பிறகு பார்ப்போம். ஆனால் அவர்களும் தீஸ்டிக் பீப்புள். நானும் தீஸ்டிக், நீங்களும் தீஸ்டிக். ஏனென்றால் நாம் இறைவன் இருக்கின்றதை நம்புகிறோம். நாம் இந்த அக்னாஸ்டிசிசத்தை நம்புகிறவர்களை பார்த்தால் அவர்களை ஏத்தீஸ்ட் என்று நினைப்போம். ஏனென்றால் என்னப்பா இவர்கள் இறைவன் இல்லையா இருக்கின்றார் என்று உங்களால் நிரூபிக்க முடியுமா என்று வாதாடுகிறார்களே என்று நினைக்க தோன்றும். அதே நேரம் நாஸ்திகர்கள், ஏத்தீஸ்ட்ஸ், இந்த அக்னாஸ்டிக்ஸை கண்டால் அந்த அக்னாஸ்டிக்ஸ் தீஸ்ட்ஸ் போல தெரியும், இறை கொள்கை உடையவர்கள் போல தெரியும். ஆகவே அவர்கள் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறபடினால் அதற்கும் எதிர் இதற்கும் எதிர். நாஸ்திகத்தையும் எதிர்ப்பார்கள், மற்றது என்ன ஆஸ்திகமா, அப்படி தான் நினைக்கிறேன், நாஸ்திகம் ஆஸ்திகத்தையும் எதிர்ப்பார்கள். அதாவது இறைவன் இல்லை என்பதனையும் எதிர்ப்பார்கள், இறைவன் உண்டு என்பதனையும் எதிர்ப்பார்கள். இவர்கள் ரெண்டும் கெட்டான் ஜனங்கள், இவர்கள் ஆக ஆபத்தானவர்கள். இறைவன் இல்லை என்று சொல்லுகிறானாவது இல்லை என்று சொல்லி கொண்டு போய் விடுவான். இவன் இருக்கலாம். இப்போ நாம் அவர்களுக்கு போய் தேவன் இருக்கிறார், தேவன் உங்களை நேசிக்கிறார் என்றார், இருந்து விட்டு போகட்டும் என்று ஊதாசீனம் பண்ணும் பொழுது அப்படியே அவருடைய முகத்திலே குத்த தோன்றும். அப்படி தானே? அப்போது இந்த அக்னாஸ்டிக்ஸ் நிறைய இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு வதை. ஒன்று, ஆண்டவருக்கு கூட இப்படிப்பட்டவர்களை பிடிக்காது. பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இந்த கிறிஸ்தவரை பார்த்து சொல்லுகிறார், ஒன்று நீ அனலாயிரு, இல்லாவிட்டால் குளிராயாவது இருந்து தொலை. ஆனால் இந்த அனலாயும் இல்லாமல் குளிராயும் இல்லாமல் வெதுப்பாக இருந்தால் உன்னை என் வாயில இருந்து வாந்தி பண்ணி போடுவேன். இப்போ இந்த நடுநிலைவாதிகள் ஆபத்தானவர்கள். ஏனென்றால் இவர்கள் அடுத்த பக்கத்துக்கும் சாய்வார்கள், இந்த பக்கத்துக்கும் சாய்வார்கள். அவர்களோடு சேர்ந்து இவர்களை எதிர்ப்பார்கள், இவர்களோடு சேர்ந்து அவர்களோடு எதிர்ப்பார்கள். எந்த நேரத்தில் எந்த படகில் கால் வைப்பார்கள் என்று தெரியாது. பயங்கரமானவர்கள். இந்த அக்னாஸ்டிக்ஸை நம்ப முடியாது. ஏத்தீஸ்டை நம்பினாலும் நம்பலாம், ஏத்தீஸ்ட் கையிலே அடியாவது வாங்கலாம், ஆனால் இந்த அக்னாஸ்டிக்ஸை நம்ப முடியாது. அது பயங்கரமானது. சரி, இப்போ ஏத்தீசம் பார்த்து விட்டோம், நாஸ்திகம். அக்னாஸ்டிசிசம் பார்த்து விட்டோம், யோசியா, அறிவு இல்லை, இறைவனை பற்றின அறிவு இல்லை என்று வாதாடுகின்றவர்கள். இனி பார்க்க போகின்றோம் வித்தியாசமான தீஸ்டிக் பிலீஃப்ஸ், அதாவது இறை கொள்கைகள் என்ன. இன்று உலகில் காணப்படும் சில பிரதானமான இறை கொள்கைகள் என்ன என்று பார்க்க போகிறோம். இந்த கொள்கைகளின் தலைப்புகள் ஏற்கனவே நாம் பார்த்தபடி கிரேக்க சொற்களின் அடிப்படையில் தான் இருக்கின்றன. ஆகவே இப்போ புதிதாய் நீங்கள் யாராவது இந்த மவுண்ட் கார்மெல் யூடியூப் பைபிள் காலேஜில் இணைந்து படிக்கின்றவர்கள் என்றால் இந்த பாடத்தை பார்த்தால் உங்களுக்கு ஒன்றும் புரியாது, தலை சுற்றும். என்னடா நிறைய கிரேக்க சொற்கள் புரியாத, தீஸ்டிக், அக்னாஸ்டிக், ஞாஸ்டிக், அது இது என்று குழப்புகிறார்கள் என்று தோன்றும். ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள், எமது கல்லூரியில் ஏற்கனவே சான்றிதழ் படித்து முடித்தவர்கள் படிக்கும் பாடம் இது. ஆகவே உங்களுக்கு தெரியும் உங்களுடைய நிலை, உங்களுக்கு இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது என்றால் தயவு செய்து இதை நிறுத்திவிட்டு நீங்கள் அங்கிருந்து ஆரம்பத்திலிருந்து வாருங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு புரியும். ஆகவே தயவு செய்து நீங்கள் புரியவில்லையே என்று குழம்பாதீர்கள். ஆனால் சான்றிதழ் படித்து முடித்தவர்கள் நீங்கள் மறுபடி இவற்றை கேட்டாவது எழுதி நீங்கள் திரும்ப ஆழமாய் இவற்றை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே பாருங்கள், நான் யார்? நான் சாதாரணமான ஒரு கிராமத்திலே பிறந்து வளர்ந்த ஒரு மனுஷன். இப்போ எனக்கு என் தலைக்குள்ளே இவையெல்லாம் இருக்கின்றன என்பது எதை காட்டுகிறது? என் தலைக்குள்ளே இருக்கிறது உங்கள் தலைக்குள்ளும் போக முடியும் என்று காட்டுகிறது. இது ஒன்றும் பெரிய கஷ்டம் அல்ல, இதெல்லாம் லேசான விஷயங்கள். ஆகவே நீங்கள் கொஞ்சம் ஆர்வத்தோடு
திரும்ப திரும்ப நீங்கள் இவற்றை உச்சரித்து பார்த்தீர்கள் என்றால் இந்த ஏதீசம், அக்னாஸ்டிசிசம், அந்த தீசம், இந்த தீசம் இவையெல்லாம் உங்களுக்கு சும்மா தண்ணி மாதிரி வரும். இப்போ முதல் தடவையாய் கேட்கிறவர்களாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாய்த்தான் இருக்கும், குழம்ப வேண்டாம். இப்போ இறை கொள்கைகள் என்ன? எல்லா இறை கொள்கைகளையும் பார்க்க தேவையில்லை. பிரதானமாய் இன்று உலகில் காணப்படும் பிரதானமான இறை கொள்கைகள் என்னவென்று பார்க்க போகின்றோம். அதிலே முதலாவது பேன் தீசம். திரையிலே வருகிறது அல்லவா? பேன், PAN, கிரேக்க மொழியிலே பை அல்ஃபா நியூ, பேன். பேன் தீசம், THEISM, பேன் தீசம். தீசம் என்றால் என்ன? இறை கொள்கை. பேன் என்றால் என்ன? கிரேக்க மொழியிலே பேன் என்றால் எல்லாம் என்ற அர்த்தம். எல்லாம். அப்போ பேன் தீசம் என்றால் எல்லாமே இறைவன், எல்லாமே தெய்வங்கள். புரிகிறதா? அப்போ இந்த எல்லாமே தெய்வம் என்று நம்புகின்ற ஒரு இறை கொள்கை உலகத்திலே உண்டு. அவர்கள் சொல்லுவார்கள் தெய்வம் தான் ஒவ்வொன்றாக காட்சி தருகிறது. இப்போது நீங்கள் மிருகங்களை பார்த்தால் மிருகங்கள் கூட தெய்வங்கள் தான், தெய்வம் தான் மிருகங்களாய் காணப்படுகின்றன. மனிதர்களும் தெய்வங்கள் தான், தெய்வம் தான் பிரிந்து பிரிந்து மனிதர்களாக வந்திருக்கின்றன. பூக்கள் கூட தெய்வங்கள் தான், செடிகள் கூட தெய்வங்கள் தான். மரம், செடி, கொடி, மலை, மடு, ஆறு, கடல், குளம், குட்டை எல்லாமே தெய்வம் தான். சூரியன், சந்திரன், நட்சத்திரம், அது இது எல்லாமே தெய்வம்தான் என்று சொல்லுகின்ற ஒரு நம்பிக்கை உண்டு. இந்த பேன்தீசம் என்கின்ற அந்த இறை கொள்கைக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கைக்கு அனிமிசம் என்று பெயர். அனிமிசம், ANIMISM, அனிமிசம். அனிமிசம் என்பது இந்த அந்த காலத்தில் இருந்து, பழங்குடியினர் காலத்தில் இருந்து இன்று இருக்கின்ற அநேக பழங்குடி இனத்தவர்கள் வரை மாத்திரமல்ல, பல மதங்களுக்குள்ளேயும் இருக்கின்ற ஒரு நம்பிக்கை. அது என்னவென்றால் இயற்கையை வணங்குவது. இயற்கையை வணங்குவது. அனிமிசம் என்றால் என்ன? இயற்கையை வணங்குவது. சில நேரங்களில் இந்த இயற்கையை வணங்குகின்ற அனிமிசம் நம்புகின்றவர்கள் பேன்தீசம் அல்ல, பேன்தீஸ்ட்ஸ் அல்ல. சிலர் இயற்கையை வணங்குகின்ற சிலர், இப்போ இலங்கையிலே வேடர்கள் என்று ஒரு இனம் இருக்கிறது. இலங்கையிலே மஹியங்கனை போனீர்கள் என்றால், மஹியங்கனிலிருந்து கொஞ்சம் தூரம் போனால் தம்பான என்ற ஒரு இடம் வரும். அங்கே அந்த வேடுவர்களுடைய தலைவருடைய வீடு இருக்கிறது. வேடுவர்கள் வாழுகின்ற ஒரு இடம் இருக்கிறது. நான் அடிக்கடி அங்கு போயிருக்கிறேன். அந்த வேடுவர்களோடு கலந்து பேசியிருக்கிறேன். அவர்களுடைய இறை கொள்கையை நான் ஆராய்ந்திருக்கிறேன். அவர்கள் அனிமிஸ்டிக் மக்கள். அவர்கள் இயற்கையை வணங்குகிறவர்கள். ஆனால் அவர்கள் பேன்தீஸ்ட்ஸ் அல்ல. எல்லாவற்றையும் தெய்வம் என்று நம்புகிறவர்கள் அல்ல. ஒருவேளை அவர்கள் பேன்தீஸ்டாக இருந்தால் என்னையும் தெய்வமாக்கியிருப்பார்கள். ஏனென்றால் எல்லாமே தெய்வம் என்றால் நானும் தெய்வம் அல்லவா? ஆனால் அவர்கள் அப்படி அல்ல. அவர்கள் இயற்கையை மட்டும் வணங்குகிறவர்கள். ஆனால் சில அனிமிஸ்ட்ஸ் பேன்தீஸ்டாய் இருக்கிறார்கள். எல்லாவற்றையுமே தெய்வங்கள் என்று நம்புகிறார்கள். ஆனால் இப்போ பேன்தீசத்தை விட்டு விடுவோமா? அனிமிசத்தை கொஞ்சம் பார்ப்போம். அனிமிசம் என்ற விஷயத்தை நம்புகிறவர்கள் ஏன் அதை நம்புகிறார்கள் என்றால், பண்டைய காலத்திலே அவர்கள் திடீரென நீர்வீழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது, ஆறுகளை பார்க்கும் பொழுது, மேகங்களை பார்க்கும் பொழுது, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது, கடலை பார்க்கும் பொழுது, பெரிய மரங்களை பார்க்கும் பொழுது பயப்பட்டார்கள். ஏன் பயப்பட்டார்கள்? ஓ, எவ்வளவு பெரிதாக இருக்கின்றன, இந்த இயற்கையின் சீற்றத்தை பார்த்து அவர்கள் பயந்தார்கள். அப்போ அவர்கள் அந்த பயத்தினால் இவையெல்லாம் தெய்வங்கள் என்று நினைக்கின்ற ஒரு நிலைக்கு வந்தார்கள். புரிகிறதா? ஆகவே அனிமிசம் உருவானதே பயத்தினால் தான். அதை ஆங்கிலத்தில் அழகாய் சொல்லலாம். The premise of animism is fear. மறுபடி சொல்லவா? The premise of animism is fear. பயமானது
பயம்தான் அனிமிசம், இயற்கையை தெய்வமாய் வணங்குகின்றவர்களின் நம்பிக்கைக்கு அடித்தாளமிட்டிருக்கிறது, அஸ்திபாரத்தை போட்டிருக்கிறது. ஆகவே ஒரு பயத்தின் விளைவு தான் அனிமிசம். இன்றும் கூட இந்த அனிமிசம் சில மதங்களுக்குள்ளேயும் நுழைந்திருக்கின்றன. சில மதங்களிலே இந்த இயற்கையையும் தெய்வமாய் வணங்குகின்ற ஒரு நிலையை நாம் காணலாம். அப்போ அனிமிசம். அடுத்தது பார்ப்போம், பாலிதீசம். பாலிதீசம், பை ஒமிக்ரான் லம்டா பால் அயோட்டா, பாலி. ஓகே, பை ஒமிக்ரான் லம்டா அயோட்டா, பாலிதீசம். ஆங்கிலத்திலே POLY, தீசம், THEISM. பாலி என்றால் பல என்று அர்த்தம். பாலி என்றால் பல. அப்போ இவர்கள் பேன்தீசம் போல எல்லாமே தெய்வம் என்று வணங்க மாட்டார்கள். ஆனால் நிறைய தெய்வம் அவர்களுக்கு இருக்கின்றன. பண்டைய மதங்களிலே கிரேக்க மதத்தை நீங்கள் பார்த்தால், ரோம மதத்தை நீங்கள் பார்த்தால், இவையெல்லாம் பல தேவ கோட்பாடு கொண்ட மதங்கள். வேதத்திலே, பழைய ஏற்பாட்டிலே நீங்கள் பார்க்கலாம், அநேக இனங்கள், அநேக ஜாதிகள், கானானியர்கள், அம்மோனியர்கள், மோவாபியர்கள், பாபிலோனியர்கள், அசீரியர்கள், பர்சியர்கள், மேதியர்கள், இவர்கள் எல்லாம் பல தேவ கோட்பாடு கொண்டவர்கள். பாலிதீசம். இன்றைக்கும் உலகத்திலே இந்த பல தேவ கோட்பாட்டு மதங்கள் இருக்கின்றன. ஆகவே நீங்கள் எந்த பாலிதீஸ்டிக் மதத்தை பற்றி பேசுகிறீர்கள் என்ற அடிப்படையில் அவர்களுடைய தெய்வங்கள் வித்தியாசப்படும். நீங்கள் பண்டைய காலத்தைய மதங்களை, சில மதங்களை பார்த்தால், ஆரம்ப மதமே பாபிலோனிய மதம் அல்லவா? பாபிலோனிய மதத்திலேயே சூரியன் ஒரு தெய்வம், ரா. சந்திரன் ஒரு தெய்வம். அப்புறம் நதிகள் தெய்வங்கள். இப்படி இயற்கையை தெய்வங்களாய் வணங்க தொடங்கினது பாபிலோன் காலத்திலேயே தான். நீங்கள் எகிப்திய நாகரிகத்தை நீங்கள் பார்த்தால், நைல் நதி நாகரிகத்தை பார்த்தால் ஏகப்பட்ட தெய்வங்கள். இப்படி சிந்து சமவெளி நாகரிகத்தை நீங்கள் பார்த்தால் கூட அங்கும் பல தேவ கோட்பாடுகள் இருந்தன என்று நாம் சரித்திர ரீதியாய் பார்க்கலாம். ஆகவே பல தெய்வ கோட்பாடு என்பது ஒரு புதிய ஒரு கொள்கை அல்ல. இப்போ இந்த பல தெய்வ கோட்பாடு நம்புகிறவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் சுவிசேஷத்தை அறிவிப்பது சரியான கஷ்டம். ஏன் தெரியுமா? இயேசுவானவர் தேவன் என்று அவர்களுக்கு சொல்லும் பொழுது ஓகே ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஏற்றுக்கொள்வார்கள். ஏன்? ஏற்கனவே எத்தனையோ தெய்வங்கள் எங்களுக்கு இருக்கின்றன, இன்னொரு தெய்வத்தை ஏற்றுக்கொள்வது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்பதுதான் அவர்களுடைய கருத்து. ஆகவே பல தெய்வ கோட்பாடு கொண்டவர்கள் அவர்களிடத்தில் போய் உங்களுடைய தெய்வங்கள் எல்லாம் தெய்வங்கள் அல்ல, இயேசு தான் தெய்வம் என்று கிறிஸ்தவர்கள் சொல்ல போகும் பொழுது தான் உபத்திரவங்கள் வருகின்றன. அப்போது சுவிசேஷம் அறிவிப்பது எப்படி என்ற பாடத்திலே உங்களுக்கு கற்றுக் கொடுப்போம். நாம் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது மற்ற மதங்களை பற்றி பேசக்கூடாது, நம்முடைய ஆண்டவரை பற்றி பேசிவிட்டு வர வேண்டும் என்று. ஆனால் சில பேர் முட்டாள்தனமாக மற்றவர்களுடைய தெய்வங்களை பற்றி பேசிக்கொண்டிருப்பார்கள் சுவிசேஷம் அறிவிக்க போய். அப்புறம் அவர்கள் கோபம் வந்து அடிக்கும் பொழுது உபத்திரவம் ஸ்தேவானை போல கல்லெறியப்படுகிறேன் என்றெல்லாம் சொல்வார்கள். ஸ்தேவான் ஒரு நாளும் மற்றவர்களுடைய தெய்வங்களை குறைத்து பேசவே இல்லை. அவர் தன்னுடைய தேவனை பற்றி பேசினார், அது அவர்களுக்கு பிடிக்கவில்லை, கொலை செய்தார்கள். அப்போது இந்த பல தெய்வ கொள்கை, பாலிதீசம் இன்றைக்கு பல மதங்களுக்குள்ளே இருக்கின்றன என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது இன்னும் ஒன்று, பேனென்தீசம். பேனென்தீசம், பை ஆல்ஃபா நியூ, அது ஒரு சொல், பேன் எல்லாம். அடுத்தது எப்சிலன் நியூ, என், ஆங்கிலத்தில் EN, PAN ஸ்பேஸ் EN, பேன் என் தீசம். 3 சொற்கள். தீசம் இறை கொள்கை, பேன் எல்லாமே. ஆனால் பேன் தீசம் என்றால் எல்லாமே தெய்வங்கள். பேன் தீசம் ரெண்டுக்கும் இடையிலே என் என்ற ஒரு கிரேக்க சொல் வருகிறது. EN, எப்சிலன் நியூ. என் என்றால் கிரேக்க மொழியிலே ஆங்கிலத்திலே இன் என்று வருகிறதுக்கு சமம், உள்ளே. ஆக பேன் என் தீசம் என்றால் எல்லாவற்றுக்கு உள்ளேயும் தெய்வம் உண்டு.
எல்லாமே தெய்வங்கள் அல்ல. உதாரணமாக இந்த பூச்சாடி தெய்வம் அல்ல, ஆனால் இந்த பூச்சாடிக்கு உள்ளே தெய்வம் உண்டு. நான் தெய்வம் அல்ல, ஆனால் எனக்கு உள்ளே தெய்வம் உண்டு. இந்த இந்த தாள் தெய்வம் அல்ல, ஆனால் இந்த தாளுக்கு உள்ளே தெய்வம் இருக்கிறது. புரிகிறதா? இப்போ இதில் ஒரு படம் இருந்தால் அவர்கள் சொல்வார்கள், இந்த படம் தெய்வம் அல்ல, இது மை, பேப்பர், தாள், மை, ஆனால் இதற்கு உள்ளே தெய்வம் இருக்கிறது. அப்போ இது பேன் என் தீசம். அப்போது அந்த தூணிலும் தெய்வம் தூணிலும் இருக்கும், துரும்பிலும் இருக்கும் என்பது அந்த அந்த பேனன் தீசம். இப்போது நமக்கெல்லாம் தெரிந்த இந்த சைவ மதம், ஹிந்து மதம் என்று சொல்கின்ற மதம் எதற்குள்ளே அடங்கும் என்று நீங்கள் கேட்டால் ஒன்றுக்குள் சொல்ல முடியாது. இந்துக்களிலே பல தெய்வ கோட்பாடு கொண்ட இந்துக்கள் உண்டு, எல்லாவற்றுக்குள்ளும் தெய்வங்கள் இருக்கின்றன என்று நம்புகின்ற இந்துக்கள் உண்டு, எல்லாமே தெய்வங்கள், பிராமா விலிருந்தான் எல்லாம் வந்தது என்று சொல்லுகின்ற இந்துக்களும் உண்டு. ஆகவே நீங்கள் இதை படிக்கும் பொழுது இதில் ஏதாவது ஒன்றுக்குள் நமது இந்து சகோதரர்களை கொண்டு வந்து போட முடியுமா என்று நீங்கள் யோசிக்கக்கூடாது. அவர்கள் பல இந்த உபதேசங்களுக்குள்ளே கொண்டு வந்து போடப்பட முடியும். நிச்சயமாக நாஸ்திகத்துக்குள்ளே கொண்டு வந்து போட முடியாது. ஆகவே இப்போ பார்ப்பது பேன் என் தீசம். கடைசியாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புவது மொனோதீசம். மொனோதீசம் என்றால் மொனோ, மியூ ஒமிக்ரான் நியூ ஒமிக்ரான், மொனோ, MONO, மொனோதீசம். மொனோ என்றால் ஒன்று. அந்த சொல்வார்கள், நீங்கள் பேசும் பொழுது மொனோட்டனஸாக இருக்கிறது, மொனோட்டனஸ், மொனோட்டோன், ஒரே தொனியிலே பேசுகிறீர்கள் என்று சொல்வார்கள். அப்போது அந்த மொனோட்டோனுக்கு எதிர் பாலிடோன். மொனோகேமி என்று சொல்வார்கள். கேமி என்றால் திருமணம், கிரேக்க மொழியிலே இணைவு, இருபால், அதாவது இரு பால்களை இணைவது. மொனோகேமி என்றால் ஒரே புருஷன் மனைவி, ஒருவரை திருமணம் செய்வது. அப்போது ஒருவர் பலரை திருமணம் செய்வதற்கு என்ன பேர்? பாலிகேமி. அப்போது அந்த மொனோ அப்புறம் அந்த பாலி என்பதனை நீங்கள் பார்க்க வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, இந்த மோனோ பாலி என்ற ரெண்டு சொற்களையும் வைத்தே ஒரு சொல் வைத்திருக்கிறார்கள் என்று. மோனோபாலி வியாபார உலகத்திலே ஒருவரே அநேக விஷயங்களை, ஒரே நபர் அல்லது ஒரே முகாமைத்துவம், ஒரே நிறுவனம் பல விஷயங்களை கட்டுப்படுத்தும் பொழுது, வாவ், தட் கம்பெனி ஹேஸ் மோனோபாலி அப்படி என்று சொல்லுவார்கள். அவர்கள் ஒரே ஆளாக இருந்து கொண்டு பலரை கட்டுப்படுத்துகிறார்கள் என்று. இதுதான் அந்த சொற்கள். மொனோ தீசம், ஒரே தேவ, ஏக தேவ கொள்கை, ஏக தேவ கோட்பாடு. இன்றைக்கு உலகத்திலே 3 மோனோதீஸ்டிக், ஏக தேவ கோட்பாடு கொண்ட நம்பிக்கைகள், மதங்கள் உண்டு. ஒன்று யூத மதம், யூத மதம். அடுத்தது இஸ்லாம். இஸ்லாமிலே ஒரு தெய்வம் தான் உண்டு. முஹம்மது ரசூலுல்லா என்று சொல்வார்கள். அதாவது ல ஹிலாஹ ஹில்லல்லா, அல்லாஹு தாலாவை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை. அன்னல் முஹம்மது ரசூலுல்லா, முகம்மதுவை தவிர ஒரு தீர்க்கதரிசி இல்லை அல்லது தூதுவர் இல்லை. அப்போது அந்த இஸ்லாம் ஒரு ஏக தேவ கோட்பாடு கொண்ட ஒரு மதம். யூத மதம், இஸ்லாம் மதம். கிறிஸ்தவமும் ஏக தேவ கோட்பாடு கொண்ட ஒரு நம்பிக்கை. அதாவது அநேகர் நினைக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்ற 3 நபர்களை பற்றி பேசுகின்றபடியினால், திருத்துவத்தை பற்றி பேசுகின்றபடியினால் 3 தெய்வங்களை கும்பிடுகிறார்கள், பாலிதீசம் என்று. இன்றைக்கு யூதர்கள், அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள் இஸ்ரவேலில் இருக்கிறார்கள். நீங்கள் இஸ்ரவேலுக்கு போனால் அல்லது வேறு நாடுகளிலும் இருக்கின்ற சில யூதர்கள் அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ். அவர்கள் கருப்பு உடுத்துவார்கள், உள்ளே வெள்ளை ஆடை அணிவார்கள், அவர்கள் தொப்பி போடுவார்கள். ஆண்கள் அவருடைய தலைமயிர் நீளமாக வளரும், இந்த இடத்துல நூல் மாதிரி தொங்க விடுவார்கள். அந்த அல்ட்ரா ஆர்த்தடாக்ஸ் யூதர்கள் கிறிஸ்தவர்களையோ மேசியாவாகிய இயேசுவை நம்பும் யூதர்களையோ பார்க்கும் பொழுது அவர்களுக்கு வெறி கோபம் வரும். ஏனென்றால் அவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் ஒரு
நீங்கள் 3 தெய்வங்களை வணங்குகிறீர்கள் என்று. இன்னும் அநேக மக்கள் கிறிஸ்தவர்களை பாலிதீஸ்டிக் ரிலிஜன் என்று நினைக்கிறார்கள். கிடையவே கிடையாது. கிறிஸ்தவம் என்பது ஒரு மோனோதீஸ்டிக் ரிலிஜன். ஆகவே உலகில் 3 மோனோதீஸ்டிக் மதங்கள் இருக்கின்றன. யூத மதம், இஸ்லாம் மதம், கிறிஸ்தவ மதம். சரி, அப்போ என்ன பார்த்திருக்கிறோம்? ஏத்தீசம், நாஸ்திகம். அடுத்தது அக்னாஸ்டிசிசம், இறைவன் இருக்கிறாரா இல்லையா அந்த அறிவு எங்களுக்கு இல்லை, தேவையில்லை என்று சொல்லுகின்ற தன்மை. பேன்தீசம், எல்லாமே தெய்வங்கள் தான். அப்புறம் அனிமிசம், இயற்கை எல்லாம் தெய்வங்கள். அப்புறம் பென்என்தீசம், எல்லாவற்றுக்குள்ளும் தெய்வங்கள் உண்டு, தெய்வம் உண்டு. அடுத்தது பாலிதீசம், பல தெய்வங்கள். ஆனால் கடைசியாய் பார்க்கின்றோம் மோனோதீசம். அப்போ கிறிஸ்தவர்களாகிய நாம், வேதாகம கல்லூரியில் படிக்கின்ற நாம், மேற்கூறப்பட்ட எந்த ஒரு நம்பிக்கையையும் நம்புகிறவர்கள் அல்ல. ஏத்தீசத்தை நம்ப மாட்டோம், நாஸ்திகத்தை நம்ப மாட்டோம். இறைவன் உண்டு. அடுத்தது 2வது அக்னாஸ்டிசத்தை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதாவது இறைவன் இருக்கிறாரா இல்லையா என்ற அறிவு நமக்கு இல்லை. இந்த பாடத்திலே பிறகு நீங்கள் பார்ப்பீர்கள், தேவன் தன்னை வெளிப்படுத்தும் போது அவரை புரிந்து கொள்ள முடியும். தேவன் ஒன்றும் அறியப்படாதவர் அல்ல. பவுல் ஒரு முறை ஏதென்ஸுக்கு போயிருக்கும் பொழுது, கிரீஸுக்கு, அவர் அங்கு மாஸ் மேடையில் இருந்து பேசும் பொழுது அவர் ஜனங்களுக்கு சொன்னார், அறியப்படாத தெய்வத்துக்கென்று நீங்கள் ஒரு இடத்தை ஒதுக்கி இருக்கிறீர்கள். அந்த நீங்கள் அறியப்படாத தெய்வம் என்று சொல்லுகிற தெய்வத்தை தான் உங்களுக்கு அறியப்படுத்த நான் வந்திருக்கிறேன். ஆகவே கிறிஸ்தவர்கள் நாம் தெய்வத்தை அறிய முடியாது என்ற ஒரு கோட்பாடில் இருப்பவர்கள் அல்ல. அக்னாஸ்டிசிசத்தை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பேன்தீசம் நம்பவே மாட்டோம். எல்லாமே தெய்வமா? கிடையவே கிடையாது. எல்லாவற்றையும் படைத்தது தேவன் என்று நம்புகிறோம். ஆனால் எல்லாமே தெய்வம் கிடையாது. சிருஷ்டிகராய் மாற முடியாது. கிறிஸ்தவர்கள் சிருஷ்டியை தெய்வமாக நம்புவது கிடையாது. பென்என்தீசம், எல்லாவற்றுக்குள்ளும் தேவன் இருக்கிறதை நாம் நம்ப மாட்டோம். நம்முடைய தேவன் எல்லா இடத்திலும் இருப்பார் என்று நம்புகிறோம். ஏனென்றால் அவர் சர்வ வியாபகர். அதற்கு பிறகு வருவோம். ஆனால் நாம் பென்என்தீசத்தை நம்புவது கிடையாது. அதுபோல் பாலிதீசத்தை நாம் நம்புவது கிடையாது. நிறைய தெய்வங்கள் என்று நாம் நம்புவது கிடையாது. நம்முடைய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்பது 3 தெய்வங்கள் அல்ல, ஒரே தேவனை நம்புகின்ற மோனோதீஸ்டிக் நம்பிக்கை தான் நமது நம்பிக்கை. இப்போ மோனோதீஸ்டிக் நம்பிக்கை, மோனோதீசம் தான் கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்புகின்றது என்று நாம் அந்த நிலைப்பாட்டிலிருந்து அடுத்து நாம் பார்க்க போகின்ற அடுத்த தலைப்பு என்னவென்றால், இறைவன் இருக்கின்றாரா, இறைவன் என்று ஒருவர் இருக்கின்றாரா என்ற விஷயத்தை நாம் இப்போ இங்கு படிக்க வேண்டும், கலந்து ஆலோசிக்க வேண்டும். இறைவன் இருக்கிறாரா? எப்படி தெரியும் இறைவன் இருக்கிறார் என்று? இப்போ அதற்கு பல வாதங்களை நாம் வைத்திருக்கின்றோம். அதிலே பிரதானமாக ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். அதற்கு நாம் சொல்லுவோம் த காஸ்மோலாஜிக்கல் ஆர்கியூமெண்ட். காஸ்மாஸ் கிரேக்க மொழியிலே காஸ்மாஸ், கை, ஒமிக்ரான், சிக்மா, மிவ், ஒமிக்ரான், சிக்மா, காஸ்மாஸ். அதை ஆங்கிலத்திலே COSMOS என்று அது ஆங்கில சொல்லாகவே எடுத்திருக்கிறார்கள். காஸ்மாஸ் என்றால் த யூனிவர்ஸ், பிரபஞ்சம். காஸ்மோலாஜிக்கல் ஆர்கியூமெண்ட் என்றால் பிரபஞ்சத்தை பார்த்து நாம் சமர்ப்பிக்கின்ற நமது வாதம். இப்போ இந்த பிரபஞ்சத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு பொருத்தமாக இந்த பிரபஞ்சம் உண்டாகி இருக்கிறது. இப்போ நீங்கள் பிரபஞ்சத்தை ஆராய்ந்து பார்த்தால் சூரியன் பூமியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்தில் இருக்கிறது. அதை விட ஒரு கொஞ்சம் கிட்ட இருந்தால் இந்த பூமியிலே மனிதன் வாழ முடியாது, பூமி எரிய ஆரம்பித்துவிடும். அதே நேரம் இப்பொழுது இருக்கின்ற தூரத்திலிருந்து கொஞ்சம் தூரம் இருந்தால் இந்த பூமி அப்படியே ஒரு குளிர் ஆர்க்டிக் மாதிரி, அண்டார்டிக் மாதிரி மாறிவிடும், ஒரு பனி உருண்டையாய் மாறிவிடும். அப்போ
இந்த பூமிக்கு இவ்வளவு தூரத்தில் தான் சூரியன் இருக்க வேண்டும் நிர்ணயித்தது யார்? இயல்பாக அப்படி ஒரு நிர்ணயம் உருவாக முடியுமா? புவி ஈர்ப்பு விசை. அந்த புவி ஈர்ப்பு விசை, இப்போ பாருங்கள், சந்திர மண்டலத்துக்கு மனிதன் போனான். 1969 நீல் ஆம்ஸ்ட்ராங் சந்திரனிலே கால் வைத்தார். அங்கு போனால் அங்கு புவி ஈர்ப்பு விசையை விட சந்திர ஈர்ப்பு விசை 6 மடங்கு குறைவாக இருந்திருக்கிறது. ஒருவேளை இப்பொழுது இருக்கின்ற புவியீர்ப்பு விசையை விட ஒரு கொஞ்சமாவது புவியீர்ப்பு விசை குறைவாக இருந்தால் இந்த உலகத்தில் நிம்மதியாய் நாம் வாழ முடியாது, தெரியுமா? அதுபோல புவியீர்ப்பு விசை இப்பொழுது இருப்பதை விட அதிகமாக இருந்தால் நமக்கு நடக்க கூட முடியாது. நடக்க காலை தூக்கும் பொழுதே கால் பட்டார் என்று மேலேந்து கீழே பாய்வது போன்ற ஒரு உணர்வு வரும். ஆகவே இவ்வளவுதான் இந்த புவியீர்ப்பு விசை இருக்க வேண்டும் என்று நமக்கு சாதகமாக பூமியில் இருக்கின்ற மிருகங்களுக்கு, பறவைகளுக்கு, மரம் செடி கொடிகளுக்கு எல்லாவற்றுக்கும் சாதகமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. சூரியன் இவ்வளவு தூரத்தில் தான் இருக்க வேண்டும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. புவியீர்ப்பு விசை இவ்வளவு தான் இருக்க வேண்டும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. தண்ணீரனுடைய அளவு இவ்வளவு தான் இருக்க வேண்டும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. உலகில் பிராண வாயு இப்படித்தான் இருக்க வேண்டும், இவ்வளவு தான் இருக்க வேண்டும் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு மனிதனுடைய உடம்பை நீங்கள் பார்த்தால், அந்த மனித உடம்புக்குள்ளே இருக்கின்ற நரம்புகள், நரம்பு மண்டலத்தை பார்த்தால், எலும்பு மண்டலத்தை பார்த்தால், எலும்பு மண்டலத்தை பார்த்தால், நாடி, நாளம், கலம், இளையம், ஆதி இது எல்லாவற்றையும் பார்த்தால் ஒன்று மிகவும் பொருத்தமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அழகான ஒரு திட்டம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறது. ஒரு சின்ன ஒரு கலை ஜீவனான அமீபாவில் இருந்து பெரிய சூரியன் வரை நீங்கள் பார்த்தால், இந்த அண்ட சராசரங்களை பார்த்தால், அந்த நுண்ணிய அமீபா தொடங்கி இந்த பாரிய கேலக்சி வரை எல்லாம் ஒழுங்காக சீராக அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த காஸ்மாலாஜிக்கல் ஆர்கியூமெண்ட் இதில் இருந்து இந்த இறை கொள்கை உடைய நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்றால், இந்த அளவு ஒரு திட்டத்தோடு அழகாக வகுக்கப்பட்டிருக்கின்ற இந்த அமைப்பு ஒரு அமைப்பாளன் இல்லாமல் வந்திருக்குமா? ஆகவே கட்டாயம் ஒரு அமைப்பாளர் இருக்கவே வேண்டும். அந்த அமைப்பாளரைத்தான் இறைவன் என்று சொல்லுகிறோம். இந்த பிரபஞ்சத்தை எப்படி உருவாக்குவதற்கு அந்த பிரபஞ்சத்தை விட பெரிய ஒரு அமைப்பாளன் இருக்க வேண்டும் அல்லவா? ஆகவே இந்த பிரபஞ்சத்தின் அமைப்பாளர் பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்டவராய் இருக்க வேண்டும். இப்போ ஒரு கணனியை எடுத்துக்கொண்டால், அந்த கணனிக்குள்ளே அந்த கணனியை அமைத்தவர் இருக்க முடியாது. இப்போ ஆப்பிள் கம்ப்யூட்டரை எடுத்தால் ஸ்டீவ் ஜாப்ஸ் அந்த ஆப்பிள் கம்ப்யூட்டருக்குள்ளேயா இருக்க முடியும்? மைக்ரோசாஃப்டை எடுத்தால் பில் கேட்ஸ் மைக்ரோசாஃப்ட் உள்ளேயா இருக்க முடியும்? இப்போ ஜார்ஜ் ஸ்டீவன்சனை எடுத்தால் அவர் புகையிரதத்துக்கு உள்ளேயா இருக்க முடியும்? அலெக்சாண்டர் கிராம் பெல்லை எடுத்தால் அவர் தொலைபேசிக்கு உள்ளேயா இருக்க முடியும்? தாமஸ் ஆல்வா எடிசனை எடுத்தால் அவர் மின் குமிழிக்குள்ளே பல்புக்கு உள்ளேயா இருக்க முடியும்? இவர்கள் வெளியே இருந்து உருவாக்கினவை தான் இன்றைக்கு கணனியாக, புகையிரதமாக, தொலைபேசியாக, மின்குமிழாக இருக்கின்றன. ஆகவே ஒரு விஷயம் உருவாக்கப்பட்டது போல தெரிந்தால், அமைக்கப்பட்டிருக்கிறது போல தெரிந்தால், அந்த அமைப்பாளன் அதற்குள்ளே இருக்க முடியாது. அந்த அமைப்பாளன் அதுக்கு அப்பாற்பட்ட நபராக இருக்க வேண்டும். இதுதான் காஸ்மாலாஜிக்கல் ஆர்கியூமெண்ட். நாங்கள் நம்புகிற எங்களுடைய தெய்வம் இவற்றை எல்லாம் உருவாக்கி அவற்றுக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வமாக இருக்கிறார் என்பதுதான் எங்களுடைய வாதம். காஸ்மாலாஜிக்கல் ஆர்கியூமெண்ட் புரிகிறதா உங்களுக்கு? ஓகே. அப்போ இவை இப்போ சொல்லுகிறார்கள், பிக் பேங் தியரியை நம்புகிறார்கள். பிக் பேங், ஓகே, திடீரென ஒரு பாரிய ஒரு வெடிப்பு ஏற்பட்டு அதிலிருந்து உருவானது தானாம் இந்த பிரபஞ்சம். ஒரு வெடிப்பு ஏற்பட ஏதோ வெடித்திருக்கிறது. அந்த வெடித்த ஏதோ அது எங்கிருந்து வந்தது?
இந்த வெடிப்பு ஏற்பட காரணமாக இருந்த அந்த திரவியம், பொருள் எங்கிருந்து வந்தது? அது சடப்பொருளாக இருக்கட்டும், சக்தியாக இருக்கட்டும், வாயுவாக இருக்கட்டும், அது எங்கிருந்து வந்தது? வெடிக்க காரணமாக இருந்த காரணிகள் எங்கிருந்து வந்தன? அப்போ அப்படியே சில காரணிகள் வெடித்து இப்படி பிரபஞ்சம் உருவாகும் பொழுது இவ்வளவு அழகாக, திட்டமாக, அருமையாக, தானாக உருவாகுமா? அது மொக்கு கதையாக இல்லை. ஆகவே காஸ்மாலஜிக்கல் ஆர்கியூமெண்ட், பிரபஞ்ச அடிப்படையிலான வாதம் ஒரு நல்ல திறமையான ஒரு வாதம். ஆர்கியூமெண்ட் ஆஃப் டிசைன். இந்த பிரபஞ்சத்தை பார்த்தால் அதில் ஒரு அழகான டிசைன் இருக்கிறது. அப்படியானால் ஒரு டிசைனர் இருக்க வேண்டும். அந்த டிசைனர் அந்த டிசைனுக்குள்ளே இருக்க முடியாது, அதற்கு அப்பால் பட்ட நபராக இருக்க வேண்டும். ஏன் கிறிஸ்தவர்கள் அனிமிசத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை? அனிமிசம் இயற்கை, இயற்கை தெய்வம் என்றால் தெய்வம் தன்னைத்தானே உருவாக்கி கொள்ள முடியுமா? உருவாக்கினவர் அதற்குள்ளே இருக்க முடியுமா? முடியாதல்லவா? அதுதான். ஆகவே இந்த டிசைன், இந்த காஸ்மாலஜிக்கல் ஆர்கியூமெண்ட் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு வாதம் என்பதனை இந்த மாணவர்களாகிய நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். இப்போ இந்த நபர் அல்லது இந்த சக்தி, பிரபஞ்சத்துக்கு அப்பால் பட்ட இந்த சிருஷ்டித்த சக்தி தொடர்ந்து இந்த பிரபஞ்சத்தை இயக்கி கொண்டிருந்தால் தான் இந்த பிரபஞ்சம் இயங்க முடியும். புரியுதா? ஒரு பொருளை உருவாக்கி விட்டு அந்த உருவாக்கினவர் அதை பராமரிக்காவிட்டால் அது எப்படி இயங்கும்? ஆகவே கிறிஸ்தவர்கள் நம்புகிறோம், இந்த டிசைனர், இந்த சக்தி, இந்த இயற்கைக்கு அப்பால் பட்ட அந்த சக்தி, இவற்றையெல்லாம் சிருஷ்டித்த, இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்த சக்தி இன்னும் இந்த சிருஷ்டித்த பிரபஞ்சத்தை நடத்தி கொண்டு வருகிறது என்று. ஓகேயா? இன்னும் ஒரு வாதத்தை நான் உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன். பாருங்கள், மனிதனை எடுத்து பாருங்கள். மனிதனுக்குள்ளே தன்னை விட அப்பால் பட்ட ஒரு சக்திக்கான ஒரு ஏக்கம் இருக்கிறது. ஆங்கிலத்தில் இதற்கு வெக்கூம் என்று சொல்ல. வெக்கூம் என்றால் ஒரு 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 ஏக்கம், ஒரு காற்று தேவைப்படுகின்ற ஏக்கம். இந்த இடத்துல காற்று இல்லை, ஐயோ இந்த இடத்துக்கு காற்று வேண்டுமே என்ற ஒரு 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 ஏக்கம். இந்த வெக்யூம் கிளீனர் என்று சொல்லுகிறோமே, அதனுடைய அந்த தொழில்நுட்பம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அந்த இயந்திரம் நீங்கள் கையில் இப்படி இப்படியே பிடித்து கொண்டு போவீர்கள் அல்லவா, அந்த தூசிகளை, துகள்களை அது அப்படியே உறிஞ்சு கொள்ளுகின்ற ஒரு வெக்யூம் கிளீனர். அதை அவர்கள் எப்படி அமைத்திருக்கிறார்கள்? அதற்குள்ளே ஒரு ஏக்கத்தை, விஞ்ஞான ரீதியாக ஒரு ஏக்கத்தின் உள்வாங்குதலை ஏற்படுத்துகிறார்கள் மின்சாரம் மூலமாக. மின் இயக்கியை அவர்கள் இயக்கும் பொழுது தனக்கு தேவை என்கின்ற ஒரு உறிஞ்சும் ஒரு ஏக்கத்தை இது காட்டுகிறது. ஆகவே அதன் முனையிலே எதெல்லாம் படுகிறதோ அதெல்லாம் உறிஞ்சப்படுகிறது. மனிதனுக்குள்ளே இந்த இறைவனை குறித்த அந்த ஏக்கம், அந்த வெக்யூம் உள்ளே இருக்கிறது. பண்டைய காலத்திலிருந்து இன்று பிறக்கும் பிள்ளை வரை பாருங்கள், தன்னை விட மேலான ஒரு சக்திக்கான ஒரு ஏக்கம் இந்த மக்களுக்குள்ளே, மனிதனுக்குள்ளே இருக்கிறது. அதன் பிரதிபலிப்பாய் உருவானவை தான் மதங்கள். நீங்கள் நியூசிலாந்துக்கு போங்கள், அங்கே வாழுகின்ற அமாவுரி மக்களை பாருங்கள். ஆஸ்திரேலியாவுக்கு போங்கள், அங்கே வாழுகின்ற அபாரிஜின்ஸ் பழங்குடியினரை பாருங்கள். அமெரிக்காவுக்கு போங்கள், அங்கே வாழுகின்ற அப்பாச்சீஸ், ஜூலூஸ், ஜூனிஸ், நவஹோஸ், புவெபலோஸ் என்று சொல்லுகின்ற செவ்விந்திய இனங்களை பாருங்கள். இந்தியாவுக்கு போய் வாழுகின்ற மலை தேசத்து பழங்குடியினரை பாருங்கள். இலங்கையில் இருக்கின்ற பழங்குடியினரை பாருங்கள். வெளி உலகத்தோடு தொடர்பு இல்லாத இவர்களுடைய இடங்களுக்கு போய் பார்த்தால் அவர்கள் எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரே விதமான இறை ஏக்கத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள்.
எங்கிருந்து அந்த ஏக்கம் வந்தது? உலகில் எங்கு பார்த்தாலும் தன்னை விட அப்பாற்பட்ட ஒரு சக்திக்கான ஏக்கம் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிறது எதை காட்டுகிறது? அப்படி ஒரு சக்தி இருக்க வேண்டும். அதனால் தான் அந்த ஏக்கம் அவனுக்குள்ளே இருக்கிறது. ஒருவேளை அந்த சக்தியே அந்த ஏக்கத்தை அவனுக்குள் படைத்திருக்கலாம். புரிகிறதா? ஆகவே தன்னை விட அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கின்றதாய் ஒரு மனிதன் ஏங்குவதே அப்படி ஒரு சக்தி இருக்கலாம் என்பதனை காட்டுகிறதல்லவா? ஆகவே இதன் அடிப்படையில் இந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட, மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கின்றது என்பதனை வாதாடி சமர்ப்பித்து நிரூபிக்கலாம். புரிகிறதா? அதுதான் இறை கொள்கை. இப்போ அடுத்து நாம் இந்த பாடத்தில் முறையான இறையியலுக்கு கீழே படிக்கும் பொழுது அடுத்து நாம் பார்க்க போவது என்னவென்றால், இந்த சக்தியை நாம் அறிய முடியுமா? இந்த சக்தியை நாம் எப்படி தெரிந்து கொள்வது? அதிலே நான் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். இந்த குறிப்பிலே அழகாக ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். God is incomprehensible yet knowable. God is incomprehensible yet knowable. இதை ஸ்க்ரீனில் போட்டால் நல்லான்னு நினைக்கிறேன். ஓகே, God is incomprehensible. இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட இந்த சக்தியை, இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கிய இந்த சக்தியை புரிந்து கொள்ள முடியாது. இன்காம்ப்ரிஹென்சிபிள், புரிந்து கொள்ள முடியாது. yet knowable, அறிந்து கொள்ளலாம். புரிந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ளலாம். இதை நான் நம்புகிறேன். இதைத்தான் நான் உங்களுக்கு ஆதாரபூர்வமாக சமர்ப்பிக்க விரும்புகிறேன். இந்த சக்தியை தான் நாம் தேவன் என்கிறோம். கிறிஸ்தவர்கள் தேவன் என்கிறோம். இந்த தேவன் தன்னை அறிய தராவிட்டால் அறிய முடியாது. இந்த தேவன் என்ற ஒருவர் இருக்கிறார் என்றுதான் நமக்கு அறியலாமே ஒழிய அவரை பற்றி அதை விட அறிய முடியாதல்லவா? ஆனால் நாம் என்ன நம்புகிறோம்? நாங்கள் என்ன நம்புகிறோம் என்றால், அந்த சக்தி தன்னை வெளிப்படுத்தி உள்ளது. அந்த சக்தி தன்னை வெளிப்படுத்தி உள்ளது. அந்த வெளிப்படுத்தி உள்ளதை பார்க்கும் போது நாம் அந்த சக்தியை குறித்து அறிந்து கொள்ளலாம். புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அறிந்து கொள்ளலாம். Incomprehensible, we cannot comprehend, but we can know him. அவரை அறிந்து கொள்ளலாம். அப்போ நான் நம்புகிறேன், நம்முடைய ஆண்டவர் நமக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்போது என்னென்ன விதமாய் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று கொஞ்சம் நாம் பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த பிரபஞ்சத்தை பார்க்கும் பொழுது காஸ்மாலஜிக்கல் ஆர்கியூமெண்ட் என்று சொன்னேனே, காஸ்மாலஜிக்கல் ஆர்கியூமெண்ட், அதை குறித்து கொஞ்சம் பார்ப்போம். இந்த பிரபஞ்சத்தை பார்க்கும் பொழுது அமீபா தொடங்கி அண்ட சராசரம் வரை, அமீபா தொடங்கி அண்ட சராசரம் வரை ஒரு கிரமமான முறையில், ஒழுங்கான முறையில் இந்த பிரபஞ்சம் உருவாக்கப்பட்டிருக்கிறது அல்லவா? அப்படியானால் இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கிய அந்த சக்தி ஒரு ஒழுங்கான கிரமமான ஒரு சக்தியாய் இருக்க வேண்டும். புரிகிறதா நான் சொல்லுவது? இப்போ தாமஸ் அல்வா எடிசன் மென் குமிழியை கண்டுபிடித்த காரணம் என்ன? அவர் ஒரு ஒளி விரும்பி. அதன் மூலம் அவரை குறித்து என்ன கண்டுபிடிக்கலாம்? அவர் ஒரு ஒளி விரும்பி, வெளிச்சத்தை விரும்பினவர். அந்த வெளிச்சத்துக்கான விருப்பம் அவருக்குள் இருந்தபடியினால்தான் அவரால் முடிந்தது மின்குமிழியை கண்டுபிடிக்க. அவருக்கு ஏற்கனவே இருந்த சாதாரண விளக்குகளை குறித்து திருப்தி இல்லை. இதைவிட, விளக்குகளை விட ஒரு சிறந்த வெளிச்சம் தருகின்ற ஒரு கருவி வேண்டும். அந்த ஆர்வம், அந்த தன்மை மின்குமிழியை கண்டுபிடிக்க வைக்கிறது. அலெக்சாண்டர் கிராம் பெல்
தொலைபேசியை ஏன் கண்டுபிடிக்கின்றார்? பக்கத்துக்கு போகாமலேயே, கிட்ட போகாமலேயே ஒருவரோடு பேசுகின்ற ஆர்வம், தூரம் இருந்து கொண்டு தூரம் இருக்கும் இன்னொருவரோடு பேசக்கூடிய ஆர்வம், அந்த ஆர்வத்தினால் அவருடைய அந்த ஆர்வத்தின் தன்மை, தொலை தொடர்பின் மேல் அவருக்கு இருந்த ஆர்வத்தின் தன்மை அவரை தொலைபேசியை கண்டுபிடிக்க வைக்கிறது. ஜார்ஜ் ஸ்டீவன்சன் ஏன் புகையிரதத்தை கண்டுபிடிக்கிறார்? ஸ்டீம் என்ஜின் கண்டுபிடிக்கிறார். குதிரை வண்டிகளிலே போவதை விட்டுவிட்டு குதிரையின் மூலம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போவதற்கு பதிலாக ஒரு எந்திரத்தின் மூலம், நீர் ஆவியின் மூலம் ஒரு இயந்திரத்தை உருவாக்கி ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு பிரயாணிக்க வேண்டிய அந்த ஆசை, அந்த ஆர்வம், அந்த வகையில் இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கிய சக்தி ஒரு கிரமத்தின் மேல் ஆர்வமுள்ள, ஒழுங்கின் மேல் ஆர்வமுள்ள, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கின்ற இந்த அத்தனை விஷயங்கள் மேலும் ஆர்வமுள்ள ஒரு சக்தியாக இருக்க வேண்டும் அல்லவா? அப்படியான அந்த சக்தி எவ்வளவு கிரமமான ஒரு சக்தியாக இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீர்கள், ஒரு சாதாரண சின்ன ஒரு வீட்டுக்கு போகிறீர்கள். உள்ளே நுழைந்து நீங்கள் பார்த்தால் எல்லாமே அழகாக தூய்மையாய் இருக்கின்றது. இந்த நூலாம்பட ஒட்டரை எல்லாம் ஒன்றும் கிடையாது, சிலந்தி வலை, தூசுகள் ஒன்றும் கிடையாது, பொருட்கள் அங்கும் இங்கும் இழுத்து போட்டே கிடையாது, அழகாக இருக்கின்றது. அப்படியே நீங்கள் படுக்கை அறைக்கு போனால் கட்டில், தலையணைகள், அந்த போர்வைகள், அந்த படுக்கை அறையின் அனைத்து தளபாடங்களும் கிரமமாக அழகாக இருக்கின்றன. சமையல் அறைக்கு போகிறீர்கள், அங்கு கழுவி போடாத பாத்திரங்கள் இல்லை, எல்லாம் கழுவி அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தண்ணீர் இருக்கின்ற இடத்துக்கு போனால் அதில் ஈரம் கிடையாது, எல்லாம் அழகாக துடைத்திருக்கின்றது. இது எதை காட்டுகிறது? இந்த வீட்டில் வாழுபவர் தூய்மை விரும்பி, ஒழுங்கு விரும்பி, தெரிகிறதா இல்லையா? அதே நேரம் இன்னொரு வீட்டுக்கு போகிறீர்கள், எல்லாம் இழுத்து போட்டு கிடக்கிறது. சமையல் அறைக்கு போனால் அது சமையல் அறையா மலசல கூடமா என்று வித்தியாசம் தெரியாத அளவுக்கு அழுக்காக நாற்றமாக இருக்கிறது. அப்போ அந்த வீட்டில் வாழுபவரை குறித்து உங்களுக்கு என்ன தோன்றுகிறது? கொஞ்சம் கூட ஒழுங்கின் மேல் விருப்பம் இல்லாதவர், தூய்மையை விரும்பாத ஒரு அழுக்கு பிசாசு தோன்றுமா இல்லையா? இந்த பிரபஞ்சத்தை பார்க்கும் பொழுது, இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கிய அந்த சக்தி ஒரு ஒழுங்கு விரும்பி கிரமமாய் காரியம் செய்கின்ற ஒரு சக்தி என்று புரிகிறதா இல்லையா? அத்தோடு இன்னும் சில விஷயங்களை பார்ப்போம். இன்னொரு, நான் அந்த முதலில் உங்களுக்கு காஸ்மோலாஜிக்கல் ஆர்கியூமெண்ட் சொன்னேன், இன்னும் ஒன்றை சொல்கிறேன், டெலியாலஜிக்கல் ஆர்கியூமெண்ட். டெலேஆஸ், கிரேக்க மொழியிலே டெலேஆஸ் என்றால், டெலேஆஸ் என்றால் நோக்கம். அதுபோல டெலேலாஸ் என்றால் படிப்படியான ஒரு 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 நோக்கம். டெலேலாஸ். அப்போ டெலியாலஜிக்கல் ஆர்கியூமெண்ட் நீங்கள் திரையிலே பார்க்கலாம். TELEOLOGICAL, என்னுடைய நோட்ஸில் அது இருக்கிறது, டெலியாலஜிக்கல் ஆர்கியூமெண்ட். அதை பார்த்தால் இவ்வளவு கிரமமாக, ஒழுங்காக, முறையாக ஒரு பிரபஞ்சம் உண்டாகி இருக்கிறது என்றால் ஒரு நோக்கம் இல்லாமல் உண்டாகி இருக்காது. புரிகிறதா? ஒரு நோக்கம் இல்லாமல் உண்டாகி இருக்காது. அப்படித்தானே? இப்போ ஜார்ஜ் ஸ்டீவன்சன் நீராவியை கொண்டு ஒரு இயந்திரத்தை உண்டாக்கினது ஒரு நோக்கம் இல்லாமல் செய்திருப்பாரா? அவருடைய நோக்கம் என்ன? மக்களை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு நீராவியின் மூலம், நீராவி எந்திரத்தின் மூலம் கொண்டு போவது. புகையிரதம் உருவாகியது. நோக்கம். தாமஸ் ஆல்வா எடிசன் மின்குமிழி கண்டுபிடித்த நோக்கம் வெளிச்சத்தை மக்களுக்கு கொடுப்பது. அப்போ
இந்த பிரபஞ்சத்தை ஒரு சக்தி இவ்வளவு கிரமமாக, இவ்வளவு முறையாக, இவ்வளவு ஒழுங்காக சிருஷ்டித்திருக்கின்றது என்றால் அந்த சக்தி இதை குறித்த ஒரு நோக்கத்தை உடைய ஒரு சக்தியாக இருக்க வேண்டும் அல்லவா? ஒரு நோக்கம் இருந்திருக்க வேண்டும் அல்லவா? அப்போ ஒரு நோக்கத்தை உடைய அந்த சக்தி, நோக்கத்தை உடைய ஒரு இறைவனாய் இருக்க வேண்டும். அந்த சக்தி ஒரு நபராய் இருக்க வேண்டும். நோக்கத்தோடு செயல்படுவதற்கு ஒரு சாதாரண சக்தியால் முடியாது அல்லவா? இப்போ பாருங்கள், காற்றை எடுங்கள், அது ஒரு சக்தி. அதனுடைய சக்தியை அறியாதவர்களா நாம்? எத்தனை அழிவுகள், எத்தனை இழப்புகள், எத்தனை சூறாவளிகள், எத்தனை கப்பல்கள், எத்தனை விமானங்கள், எத்தனை ஜீவன்கள் அழிந்திருக்கின்றன இந்த காற்றின் சீற்றத்தால். ஆனால் காற்று ஒரு சக்தி, ஒரு நோக்கத்தோடையா சீறுகிறது. கடலின் அலையின் சீற்றம், சுனாமியின் சீற்றம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். அப்போ அது ஒரு நோக்கத்தோடா வந்து அழித்து கொண்டு போகிறது. மழை நோக்கத்தோடா பெய்கிறது. சூரியன் நோக்கத்தோடா தன்னுடைய கதிர்களை அனுப்புகிறது. ஆனால் நோக்கம் என்று ஒன்று இருந்தால் அந்த நோக்கத்தை உடைய சக்தி ஒரு நபராய் இருக்க வேண்டும். அப்படித்தானே? ஆகவே இறை கொள்கையாளர்களான நாம் இப்பொழுது ஒரு சக்தி இருக்கின்றது என்று பேசிவிட்டு அடுத்து அந்த சக்தி ஒரு நபர் என்ற ஒரு தாற்பயத்துக்குள் வர வேண்டும். அந்த பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்ட அந்த சக்தி ஒரு நபர். அடுத்தது இன்னும் ஒன்று, நான் உங்களுக்கு இன்னும் ஒரு வாதத்தை வைக்க விரும்புகிறேன். ஆன்டோலாஜிக்கல் ஆர்கியூமெண்ட், ONTOLOGICAL, ஆன்டோலாஜிக்கல். ஆன்டோஸ் என்றால் என்ன? கிரேக்க மொழியிலே புத்தி. மனிதனை புத்தி உள்ள ஒரு ஜீவனாக அந்த நபர் உருவாக்கி இருக்கிறார். இப்போ இனி அந்த சக்தி என்று சொல்ல வேண்டாம். முன்னர் சொன்னோம் அந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கிய சக்தி என்று. ஆனால் இப்போ பார்த்தோம் ஒரு நோக்கத்தோடு உருவாக்கி இருக்க வேண்டும். ஆகவே அது ஒரு நபர். ஆகவே நபர், அவர் என்று சொல்லுவோம். அவர் மனுஷனுக்குள் புத்தியை வைத்திருக்கிறாரா இல்லையா? இப்போ பாருங்கள், ஏத்தீசத்தை பற்றி பேசும்பொழுது நான் சொன்னேன், சிலர் நாஸ்திகர்களாக இருப்பதற்கு காரணமே விஞ்ஞான வளர்ச்சி. விஞ்ஞானம் வளர காரணம் என்ன? இப்போ மனிதனா ரசாயன திரவியங்களை உருவாக்கினான், அவன் கண்டுதான் பிடித்தான். மனிதனா பௌதிகவியலை உண்டாக்கினான், கண்டுபிடித்தான். நியூட்டன் ஏதாவது பௌதிக வியலை உருவாக்கினாரா? இல்லை, கண்டுபிடித்தார். ஏதோ ஆப்பிள் மரத்திலிருந்து ஆப்பிள் கீழே விழுந்து விட்டதாம். யோசித்தார், இது கீழே விழுகிறது, ஏன் மேலே போகாமல் கீழே விழுகிறது? அப்புறம் அவர் விசை என்பதனை அவர் கண்டுபிடிக்கிறார். இப்போ விசை, நியூட்டனுக்கு பிறகா விசை வந்தது. ஏன் நியூட்டனுக்கு முதல் விழுந்த ஆப்பிள் எல்லாம் மேலேயா பறந்தன? இருந்தவற்றை கண்டுபிடிக்கிறார்கள். அப்போ அந்த நபர், அவர் யார்? அந்த சிருஷ்டிகர் ரசாயன திரவியங்களை சிருஷ்டித்திருக்கிறார், பௌதீகத்தை சிருஷ்டித்திருக்கிறார். அவர்தான் சிருஷ்டித்ததையெல்லாம் கண்டுபிடிப்பதற்கு மனிதனுக்குள் ஒன்டோஸை போடுகிறார், அறிவை போடுகிறார். ஞோசியா என்றால் ஞானம், ஒன்டோஸ் என்றால் அறிவு. ஒன்டோஸை போடுகிறார். இந்த ஒன்டோஸ் இருக்கிறபடினால் ஒன்டோலாஜிக்கல் ஆர்கியூமெண்ட், மனிதனுக்குள் அறிவு வந்திருக்கிறது என்றால் மனிதனுக்குள் அறிவை போட்டவர் மனிதனை விட அறிவாளியாக இருக்க வேண்டுமா இல்லையா? யோசிங்கள். அப்போ அந்த நபர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தி, அறிவுள்ள ஒரு சக்தி, மனிதனுக்கே அறிவை கொடுக்கக்கூடிய அளவுக்கு என்றால் அறிவின் பால் நாட்டமுடைய, அறிவின் பால் ஆசையுடைய, அறிவு உடைய ஒரு நபராய்த்தான்
அந்த நபர் இருக்க வேண்டும். அப்படித்தானே? அப்போ நான் காஸ்மாலஜிக்கல் ஆர்கியூமெண்ட்டை பற்றி பேசினேன், தியலாஜிக்கல் ஆர்கியூமெண்ட்டை பற்றி பேசினேன், ஆன்டோலாஜிக்கல் ஆர்கியூமெண்ட்டை பற்றி பேசினேன். இப்போது இன்னும் ஒன்றை சொல்லவா? moral proof. MORAL, moral. அதாவது ஒரு 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 ஒழுங்கு, ஒரு தூய்மை, நடத்தை ரீதியான ஒரு ஒரு அழகு இன்றைக்கு உலகிலே இருக்கிறது. மனிதனுக்குள்ளே நல்லது செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இருக்கிறது, நல்லது இருக்கிறது, நல்லது. சில நியமங்கள் இருக்கின்றன, இயற்கை நியதிகள் இருக்கின்றன. இயற்கையிலே நியதிகள் உண்டு. ஆண் மிருகங்கள் இப்படித்தான் இருக்கும், பெண் மிருகங்கள் இப்படித்தான் இருக்கும், மரங்கள் இப்படித்தான் இருக்கும், பூக்கள், தாவரங்களினுடைய இனப்பெருக்கம் பூக்களினுடைய மகரந்தங்களில் இருந்து வருகிறது. மரங்கள் சூரிய வெளிச்சத்திலிருந்து பெறுகின்ற அந்த ஒளியோடு பச்சையத்தை பயன்படுத்தி உணவு தயாரிக்கின்றன. மிருகங்கள், தாவர உண்ணிகள், விலங்குண்ணிகள், ஊனுண்ணிகள், தாவர உண்ணிகள், ஊனுண்ணிகள், இப்படி ஒரு 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 சட்டம் இருக்கிறது, ஒரு சட்டம் இருக்கிறது. அப்போது இன்றைக்கு உலகத்தை பார்க்கும் பொழுது, மனிதனை பார்க்கும் பொழுது, மனிதனுக்குள்ளே நல்லது கெட்டது அவனுக்கு தெரிகிறது. நல்லது செய்ய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. அவனால் செய்ய முடிகிறதோ இல்லையோ என்பது வேறு கதை. ஆனால் நல்லது கெட்டது என்று தெரியும். மற்றவர்களை பாதிக்க வைப்பது என்றால் என்னவென்று தெரியும், பாதிக்க வைக்கக்கூடாது என்று தெரியும். இப்போ இன்றைக்கு உலகில் வாழுகிற மனிதன் கொலைக்காரனை எடுங்கள், கொலை செய்கிறான். அவன் ஏன் மறைந்து ரகசியமாய் செய்கிறான்? அகப்படக்கூடாது என்ற காரணத்துக்காக மாத்திரமல்ல, அவன் செய்வது சரியில்லை என்று தெரிந்து கொண்டு தான் செய்கிறான். அப்போ இந்த சட்டம் என்று ஒன்று இருக்கிறது என்றால், சட்டத்தை கொடுத்த ஒருவர் இருக்க வேண்டுமா இல்லையா? ஒரு சட்ட law giver. If there is a law, there should be a law giver. சட்டம் என்று ஒன்று இருந்தால், மனசாட்சி என்று ஒன்று இருந்தால், நல்லது என்று ஒன்று இருந்தால், அதை கொடுக்கின்றவர் அப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் அல்லவா? அதுதான் இறைவன், அதுதான் தேவன். புரிகிறதா? இப்போ நமது இந்த இறையியல் பாடத்திலே இப்போ மெதுவாக இந்த இறைவன் தன்னை வெளிப்படுத்தக்கூடிய அந்த விஷயங்களை குறித்து கொஞ்சம் பார்ப்போம். இந்த இறைவன் தன்னை வெளிப்படுத்தாவிட்டால் நமக்கு இந்த இறைவனை புரிந்து கொள்ள முடியாது. அப்போது நாம் இறையியல் என்ற தலைப்பிலிருந்து கொஞ்சம் நழுவி கிறிஸ்தவ இறையியலுக்குள்ளே வருவோமா? கிறிஸ்டியன் தியாலஜி. இப்போது கிறிஸ்தவ இறையியலுக்குள்ளே கால் வைப்போம். ஏனென்றால் இறையியலிலே நாம் படிக்கப் போகின்ற தேவன், இறைவன் வேறு யாரும் அல்ல, நமது தேவன். இந்த நமது தேவனை பற்றி ஒரு சில விஷயங்களை பார்க்க போகிறோம். இந்த தேவன் தன்னை வெளிப்படுத்தும் பொழுது அவரை புரிந்து கொள்ள முடியாது என்று பார்த்தோம். தேவனை புரிந்து கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியும் அல்லவா? இந்த தேவனை அறிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு வழியை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதுதான் வேதத்திலே தனது பெயர்களை கொடுத்திருக்கிறார். வேதத்திலே தனது பெயர்களை கொடுத்திருக்கிறார். இப்போ வேதத்தை பற்றி நாம் படிக்க போகிறோம். பிப்ளியாலஜி என்ற இன்னொரு பாடம் இருக்கிறது. அது இனி எதிர்காலத்தில் வரும். இதே சிஸ்டமேட்டிக் தியாலஜியிலே அது இருக்கிறது. ஆனால் இன்று நாம் பார்ப்போம், வேதத்திலே ஆண்டவர் தன்னை அறியப்படுத்தும் வனமாக, தன்னை அறிமுகப்படுத்தும் வனமாக அவர் பெயர்களை பயன்படுத்தி இருக்கிறார். இப்போ பாருங்கள், முதலாவது நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தை முதல் வசனத்தை பார்த்தால், முதல் வசனம் எபிரேய மொழியில் எப்படி வருகிறது என்றால், பெஹிஷித் பாஹா எலோஹிம். ஆதியிலே தேவன் தேவன் தன்னை ஒரு பெயரால் அறிமுகப்படுத்துகிறார். எலோஹிம் என்று அறிமுகப்படுத்துகிறார். இப்போ இறைவன் ஒருவர் என்றால் அந்த இறைவனுக்கு பெயர் தேவையில்லையே. வேறு பாடங்களிலேயும் நான் இதை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன், விலாவரியாக சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். ஒருவர் இருந்தால் அதற்கு பெயர் தேவையில்லை. ஒன்றுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தால்தான் பெயர் தேவை. ஆகவே ஆண்டவருக்கு பெயர் தேவையில்லை. ஆனால் அவர் பெயர்களை பயன்படுத்துகிறார்
தன்னை அறிமுகப்படுத்த, தனது தன்மைகளை காட்டுவதற்கு. அப்போ அந்த வேதத்தில் இருக்கின்ற பல பெயர்களில் சில பெயர்களை பார்ப்போம். ஒரு அழகான பாடல் கூட சில நேரம் சபைகளிலே பாடுகிறோம் அல்லவா? ஏகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். அது சும்மா 1000 நாமங்கள் அல்ல, சும்மா அது அழகாக ஒருவர் அதை எழுதியிருக்கிறார். அப்போ அந்த 1000 நாமங்களோ 12 நாமங்கள் இருக்கின்றன, எதை சொல்லி பாடிடுவேன் என்று பாடுகிறோம். ஆனால் அந்த நாமங்கள் எல்லாம் அவருக்கு ப்ராப்பர் நேம்ஸ் அல்ல, ப்ராப்பர் நவுன்ஸ் அல்ல. அவருடைய பெயர், இப்போ எனக்கு சுரேஷ் என்று இருப்பது போல அவருக்கு பெயர்கள் அல்ல, காரண பெயர்கள். காரண பெயர்கள், டிஸ்கிரிப்டிவ் நவுன்ஸ், டிஸ்கிரைபிங் த நேச்சர். இப்போ எனக்கு பாஸ்டர் என்று சொல்லுகிறார்கள், அது என் பெயர் அல்ல, என் பெயர் அல்ல, நான் செய்யும் என்னுடைய ஒரு கடமையை குறிக்கிறது. டாக்டர் என்கிறார்கள், அது என் பெயர் அல்ல, அது என்னுடைய பட்டம். டீச்சர் என்கிறார்கள், அது என் பெயர் அல்ல, நான் செய்யும் வேலை, ஊழியம். ஆகவே அதுபோல இந்த எலோஹிம், எலோஹா, யாஹ்வே, அடோனாய் இவையெல்லாம் ஆண்டவரின் தூய்மையான பெயர்கள் அல்ல, அவருடைய அறிமுகங்கள். அவர் தன்னை அந்த நாமங்களின் மூலம் அறிமுகப்படுத்துகிறார். அந்த வகையில் முதலாவது எலோஹிம். எல் என்ற ஒருமையின் பன்மை தான் எலோஹிம். இந்த எலோஹிம் என்ற அந்த பெயர் எதை குறிக்கிறது என்றால், எல்லாவற்றையும் விட உயர்ந்த பெரிய சர்வ வல்லமை உள்ளவர். ஆங்கிலத்தில் சொல்லுவதென்றால் பவர்ஃபுல் ஒன், ஸ்ட்ராங் அண்ட் மைட்டி. சர்வ வல்லமை உள்ளவர், அவருக்கு முடியாதது ஒன்றும் இல்லை, எல்லாம் முடியும் என்பதனை காட்டுவது தான் அந்த பெயர். எலோஹா, எலோஹா என்றால் பயப்படத்தக்கவர். அவரை பார்த்தால் நமக்கு என்ன வர வேண்டுமாம்? பயம் வர வேண்டும். கெட்ட விதமான பயம் அல்ல, அந்த பேய் பிசாசை பார்த்தால் வருமே பயம், ஐயோ அந்த பயம் அல்ல. ஒரு ஒரு மரியாதை கலந்த ஒரு பயம், ஒரு கௌரவம் கலந்த ஒரு பயம். அவ்வளோ பெரியவர். எல்யோன், எல்யோன், எல்யோன் என்றால் எல்லாவற்றையும் விட உயர்ந்தவர். எல்யோன் என்றால் எல்லாவற்றையும் விட உயர்ந்தவர், இயற்கைக்கு அப்பால் பட்டவர், அண்ட சராசரத்துக்கு அப்பால் பட்டவர், எல்லாவற்றையும் விட உயர்ந்தவர். ஆகவே இந்த எலோஹிம், எலோஹா, எல்யோன் இந்த 3 பெயர்களும் எல் என்ற அந்த பெயரின் அடிப்படையில் இருந்து வந்திருக்கின்றன. அப்போ அதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? நமது ஆண்டவர் சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் விட உயர்ந்தவர், அவர் பெரியவர், இயற்கைக்கு அப்பால் பட்டவர். அடுத்தது இரண்டாவது இன்னும் ஒரு பெயர் இருக்கிறது, அடோனாய் என்று கூட அடோனாய் என்று சொல்லுவார்கள். அடோனாய் என்றால் ஆட்சி செய்பவர் என்ற அர்த்தம். நமது ஆண்டவர் யாராம்? ஆட்சி செய்பவர், ஆளுபவர், ரூலர். அப்போ ஆட்சி செய்பவர் ராஜா, அப்போ மகாராஜா அடோனாய். ஓகே, அடுத்தது மூன்றாவது எல் ஷடாய். எல் ஷடாய், இதுவும் அந்த ஏற்கனவே நான் சொன்னது போல எல் இருந்து வருவது ஷடாய். எல் ஷடாய் என்றால் அவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை. வாவ், நமது ஆண்டவரால் முடியாதது ஒன்றுமே இல்லை, சர்வ வல்லவர். அடுத்தது நான்காவது யாஹ்வே. யாஹ்வே என்று கூட யூதர்கள் யாஹ்வே என்று சொல்ல மாட்டார்கள், அதற்கு பதிலாக அடோனாய் என்று சொல்வார்கள். ஆனால் யாஹ்வே என்றால் ஜீவன் கொடுக்கின்ற கர்த்தர் என்ற அர்த்தம். ஜீவனை கொடுக்கின்ற, உயிர் கொடுக்கிற கர்த்தர் என்ற அர்த்தம். அதுபோல ஷவ்யோத், ஷவ்யோத் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. யாஹ்வே ஷவ்யோத், உயர்ந்த சேனைகளின் கர்த்தர், மகிமையால் நிறைந்தவர் என்று அர்த்தம். புதிய ஏற்பாட்டிலே நாம் இந்த ஆண்டவரை குறித்து ஒரு புதிய வெளிப்பாடை பெற்றுக்கொள்கிறோம். என்ன தெரியுமா? பட்டேரோஸ். கிரேக்க மொழியிலே பட்டேரோஸ், பிதா, அப்பா, பிதாவானவர். குரியோஸ், புதிய ஏற்பாட்டில் இயேசுவை குரியோஸ் என்று அழைக்கிறார்கள், தேவனை குரியோஸ் என்று அழைக்கிறார்கள், அதுவும் கர்த்தர் தான். இப்படி இந்த நாமங்கள், நான் உங்களுக்கு எல்லா நாமங்களையும் சொல்லவில்லை, சில நாமங்களை தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த சில நாமங்களினுடைய
காரணம் என்னவென்றால் அந்த ஆண்டவருடைய தன்மையை நாம் தெரிந்து கொள்வதற்கு. சரி, இப்போது நான் உங்களுக்கு ஆண்டவருடைய சில குணாதிசயங்கள், குணநலங்கள், ஆங்கிலத்தில் அட்ரிபியூட்ஸ் என்று சொல்வார்கள், அந்த அட்ரிபியூட்ஸை நான் உங்களுக்கு இன்று சொல்ல போகிறேன். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், இந்த பாடம் நான் இவ்வளவு தெளிவாக, இவ்வளவு அவசரம் இல்லாமல் கற்றுக் கொடுப்பதற்கு காரணம் இது கொஞ்சம் ஆழமான பாடம். ஆகவே நீங்கள் இப்படி அமர்ந்து படிக்கும் பொழுது ஒரு பிரசங்கத்தை கேட்பது போல அப்படியே படிக்க முடியாது. நீங்கள் நிறுத்த வேண்டும், எழுத வேண்டும், நிறுத்திவிட்டு கொஞ்சம் யோசிக்க வேண்டும், நிறுத்திவிட்டு கொஞ்சம் பின்னாலே போய் ரீவைண்ட் பண்ணி மறுபடி போட்டு பார்க்க வேண்டும். ஆகவே நான் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் கற்றுக் கொடுப்பதை நீங்கள் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் படித்து விளங்கிக் கொள்ள முடியாது. உங்களுக்கு இது பல மணி நேரம் ஆக வேண்டும், பல தடவை நீங்கள் இதை படிக்க வேண்டும். அப்பொழுது தான் இதை ஒழுங்காக உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அதை விளங்கிக் கொள்ளுங்கள். இப்போ நாம் பார்ப்போம் ஆண்டவருடைய சில தன்மைகள். ஆண்டவர் சுயாதீனமானவர். எழுதிக் கொள்ளுங்கள், சுயாதீனமானவர், இண்டிபெண்டன்ட். ஆண்டவர் சுயாதீனமானவர் என்று ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், அவர் எதிலும் எவரிலும் சார்ந்தில்லை. இப்போ நம்மை எடுத்து பார்ப்போம். நாம் சார்ந்திருக்கும் தன்மையுடையவர்களா? ஆமாவா இல்லையா? இப்போ நாம் இந்த பூமியிலே நிற்பதற்கு புவியீர்ப்பு விசை தேவை. இப்போ நான் உட்கார்ந்திருக்கிறேன் அல்லவா, என்னை பாருங்கள், ஒரு 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 இருக்கையிலே உட்கார்ந்திருக்கிறேன், கையை இதிலே தக்க வைத்திருக்கிறேன். உண்மையாக நான் வசதியாய் அமர்ந்திருக்கிறேன், உண்மையாக நான் வசதியாய் தான் அமர்ந்திருக்கிறேன். கஷ்டப்பட்டு என்னை இந்த இடத்துல இந்த இந்த கேமராவுக்கு பொருத்தமான இந்த திரைக்கு ஏற்ற விதத்தில் நான் என்னை கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டில்லை. நான் அப்படி ஷை என்று உட்கார்ந்திருக்கிறேன். ஏன் இப்படி உட்கார்ந்திருக்கிறேன் தெரியுமா? புவி ஈர்ப்பு விசை என்னை அப்படியே இந்த இருக்கையோடு பிடித்து வைத்திருக்கிறபடினால். அப்போ இப்படி வசதியாய் நான் உட்கார்ந்திருப்பதற்கு நான் எதை சார்ந்திருக்கிறேன்? புவி ஈர்ப்பு விசையை சார்ந்திருக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு பேசும் பொழுது நான் சுவாசிக்கிறேன் தெரியுமா? நான் மூச்சு எடுத்துக்கொண்டு தான் பேசுகிறேன். நான் உங்களோடு பேசும் பொழுது என் நுரையீரல் பிராணவாயுவை பெற்றுக்கொள்கிறது, கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றி கொண்டிருக்கிறது. என் இருதயம் இந்த இரத்தத்தை சுத்திகரிப்பதற்கு பிராணவாயுவை நுரையீரல் இடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறது. இதெல்லாம் செய்கிறது ஏன் தெரியுமா? இந்த இடத்திலே பிராணவாயு இருக்கிறது, ஆக்சிஜன் இருக்கிறது. இதே நிகழ்ச்சியை நான் சந்திர மண்டலத்தில் இருந்து நிகழ்ச்சியை நடத்த முடியாது, செத்து போய்விடுவேன். ஏன்? அங்கு பிராணவாயு இல்லை. அல்லது நான் வேறு விதத்திலே பிராணவாயுவை நான் சுவாசிக்க வேண்டும். இந்த தண்ணீருக்குள்ளே போகும் பொழுது அங்கே பிராணவாயு இல்லை. என்ன செய்கிறார்கள்? அந்த அந்த பிராணவாயு கொடுக்கின்ற அந்த பிராணவாயு தாங்கியை பின்னாலே கட்டிக்கொண்டு அதிலிருந்து வருகின்ற அந்த குழாயை தங்களுடைய மூக்கில் பொறித்து கொண்டு தான் அவர்கள் போகிறார்கள். நான் பாருங்கள் எவ்வளவு நிம்மதியாக இருந்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கேன். ஏன்? பிராணவாயு இங்கே இருக்கிறது. அப்போ நான் பிராணவாயுவில் சார்ந்திருக்கிறேன், புவியீர்ப்பு விசையிலே சார்ந்திருக்கிறேன், பிராணவாயுவில் சார்ந்திருக்கிறேன். மற்றது, நான் உங்களோடு பேசுவதற்கு எனக்கு வெளிச்சம் தேவை. கும்மிருட்டிலே உட்கார்ந்து நான் பேச முடியாது. ஆகவே வெளிச்சத்தில் சார்ந்திருக்கிறேன். இப்படி இயற்கையான சில விஷயங்களில் சார்ந்திருப்பது மாத்திரமல்ல, செயற்கையான பல விஷயங்களில் சார்ந்திருக்கிறேன். நான் இங்கிருந்து பேசுவது உங்களுக்கு எப்படி கேட்கிறது என்றால், இதோ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ஒலி வாங்கி இருக்கிறது, மைக். இந்த ஒலி வாங்கியில் நான் சார்ந்திருக்கிறபடினால் என் குரலை இந்த ஒலி வாங்கி அது அங்கே உங்களுக்கு அனுப்பி உங்களுக்கு அதை சப்தத்தை கொடுக்கிறது. எங்கேயோ எப்போதோ இருந்து நீங்கள் நான் இன்று இப்போ பேசுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அந்த விஞ்ஞான தொழில்நுட்பத்துக்கு நான் சார்ந்திருக்கிறேன். நம்மை எடுத்து பார்த்தால், மனிதனை மாத்திரமல்ல, மிருகங்களை எடுத்து பார்த்தால், தாவரங்களை எடுத்து பார்த்தால், உலகத்தில் எதை எடுத்து பார்த்தாலும் எல்லாமே ஒன்றில் ஒன்று சார்ந்து தான் இருக்கின்றன. புரிகிறதா? ஆனால் ஆண்டவர் ஒன்றிலும் சார்ந்தில்லை. அவர் ஒன்றிலும் சார்ந்தில்லாத சுயாதீனமானவர். நாம் அந்த மாதிரி ஆக முடியாது. சில நேரம் இந்த சில வாலிபர்கள், சில மனிதர்கள்
அறிவு கட்டத்தனமாக நான் சுயாதீனமானவன், நான் எதிலும் சார்ந்தில்லை என்பார்கள். புவியீர்ப்பு விசை இல்லைவென்றால் பறந்து கொண்டு திரிவார்கள், எதிலே போய் இடிப்பார்கள் என்று தெரியாது. புவியீர்ப்பு விசையிலே சார்ந்து கொண்டு, காற்றை சார்ந்து, ஆக்சிஜனிலே, பிராண வாயுவில் சார்ந்து கொண்டு உயிர் வாழ்ந்து கொண்டு நான் எதிலுமே சார்ந்தில்லை என்பார்கள். இந்த ஏத்திஸ்ட் இருக்கிறார்களே, ஏத்திஸ்ட் நாஸ்திகர்கள், அவர்கள் கூட ஆண்டவர் படைத்த பிராணவாயுவை சுவாசித்து கொண்டு, ஆண்டவர் படைத்த உலகத்தில் நின்று கொண்டு, ஆண்டவர் படைத்த புவி ஈர்ப்பு விசையின் நன்மையினால் அவர்கள் வாழ்ந்து கொண்டு தான் ஆண்டவரே இல்லை என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் சுயாதீனமானவர். அடுத்தது, அவர் தன்னில் தானே பரிபூர்ணமானவர். அவருக்கு அவர் போதும், செல்ஃப் சஃபிஷியன்சி. அவருக்கு வேறு எதுவுமே தெரியல. இப்போ நான் செல்ஃப் சஃபிஷியண்ட்டா? இல்லை. உங்களுக்கு எப்படியோ தெரியவில்லை, இப்போது 12:30 மணி பகல் ஆகிவிட்டது, எனக்கு பசிக்கிறது. இப்போ உண்மையாகவே பசிக்கிறது. உங்களுக்கு படித்து கொடுத்து முடித்தவுடன் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? போய் விழுங்க போகிறேன், அவ்வளவு பசி. அப்போது நான் செல்ஃப் சஃபிஷியண்ட்டா? அதாவது எனக்கு நானே போதுமானவனா? இல்லை. எனக்குள்ளே இருக்கின்ற என் உள் இந்திரியங்கள் சாப்பாடு தா, சாப்பாடு தா என்கிறது. ஆகவே எனக்கு சக்தி வேண்டுமானால், பலன் வேண்டுமானால், அடுத்த ஒரு காரியத்தை நான் செய்ய வேண்டுமானால், அந்த சக்தியை, அந்த பலனை உணவு மூலம் நான் உள்ளே போட்டுக்கொள்ள வேண்டும். நான் எனக்கு போதுமானவன் அல்ல. ஆண்டவர் செல்ஃப் சஃபிஷியன்ட். அவருக்கு அவர் போதுமானவர். அவருக்கு எந்த விதமான சக்தியும் பிரத்யேகமாய் தேவையில்லை. வெளியிலிருந்து அவருக்கு எந்த விதமான ஒரு உதவியும் ஒத்தாசையும் அவருக்கு தேவையில்லை. அவர் சுயாதீனமானவர் மாத்திரமல்ல, தனக்கு அவர் போதுமானவர். அடுத்தது, அவர் தூய்மையானவர், பரிசுத்தமானவர். அவரில் கெட்ட எந்த தன்மையும் கிடையாது, நல்லவர். நாம் பிசாசுகளை பற்றி படிக்கும் பொழுது, ஆங்கிலாலஜி, டீமனாலஜி படிக்கும் பொழுது, பிசாசு ஏன் விழுந்தான், எப்படி கெட்டது வந்தது, இருள் வந்தது என்பதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் விலாவரியாக. ஆனால் இப்பொழுது பார்ப்போம், ஆண்டவர் நல்லவர். அடுத்தது, ஆண்டவர் எல்லையில்லாதவர், இன்ஃபைனைட். ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இன்ஃபைனைட். நாம் ஃபைனைட், எல்லை உள்ளவர்கள். நமக்கு எல்லாவற்றிலும் எல்லை உண்டு. உயிர் வாழவும் ஒரு எல்லை உண்டு. நாம் பேசுவதற்கும் ஒரு எல்லை உண்டு. பெற்றுக்கொண்ட சக்தியை விரயம் செய்வதற்கும் ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லையை தாண்டும் பொழுது நமக்கு சக்தி வெளியிலிருந்து தேவைப்படுகிறது. ஆகவே ஆண்டவர் எல்லை இல்லாதவர், லிமிட்லெஸ், இன்ஃபைனைட். வாவ், நித்தியமானவர். நமது ஆண்டவர் நித்தியமானவர். அவருக்கு ஆரம்பம் கிடையாது, முடிவும் கிடையாது. நமக்கு ஆரம்பம் உண்டு அல்லவா? ஒவ்வொரு வருஷமும் ஆரம்பத்தை அல்லவா கொண்டாடுகிறோம், பிறந்த நாள் என்று. நமது பிறந்த நாளை சொல்லி வயதை சொல்லுகிறோமே, எனக்கு இத்தனை வயதாகிறது என்று ஆரம்பத்தை பற்றி அல்லவா பேசுகிறோம். இறைவனுக்கு, தேவனுக்கு ஆரம்பம் உண்டா? இல்லை. முடிவுண்டா? இல்லை. அவர் நித்தியமானவர். அவர் சர்வ வியாபகர். அவர் எல்லா இடமும் இருக்கிறவர். அவர் ஒரு இடத்துக்கு வரையறுக்கப்பட்டவர் அல்ல, வரையறைப்படுத்தப்பட்டவர் அல்ல, எல்லைப்படுத்தப்பட்டவர் அல்ல. அவர் சர்வ வியாபகர். அவர் எல்லா இடமும் இருக்கிறார். அதுபோல நமது ஆண்டவர், அவர் 3 நபர்களாக இருக்கிறார், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக. ஆனால் ஒரு தேவனாக இருக்கிறார். அதை புரிந்து கொள்ள முடியாது. அடிக்கடி என்னுடைய பிரசங்கங்கள் மூலமாக, என்னுடைய படிப்பினைகள் மூலமாக நான் சொல்லிக் கொண்டு வருவது என்னவென்றால், திரித்துவத்தை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டாம், புரிந்து கொள்ள முடியாது, அவ்வளவுதான். ஆண்டவர் தேவன் ஆவியாய் இருக்கிறார். இயேசுவானவர் சமாரிய ஸ்திரியோடு பேசும் பொழுது, யோவான் 4வது அதிகாரம் 24வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? தேவன் ஆவியாய் இருக்கிறார்.
அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அப்போது நீங்கள் யோசிக்கலாம், இல்லை இல்லை, வேதத்திலே தேவனுடைய கண்கள் என்று இருக்கின்றன, தேவனுடைய கைகள் என்று இருக்கின்றன, தேவனுடைய காதுகள் என்று இருக்கின்றன. ஆகவே அவருக்கு ஒரு உருவம் இருக்க வேண்டுமே, ஒரு உருவத்துக்கு எப்படி ஆவி என்று சொல்லுவீர்கள்? அது மாத்திரமல்ல, தேவன் மனுஷனை ஆதாமை படைக்கும் பொழுது தனது சாயலிலும் தனது ரூபத்தின்படியையும் படைத்தார் என்று இருக்கிறதே. இல்லை, மனிதனை பற்றி ஆந்த்ரோபாலஜி படிக்கும் பொழுது இந்த சாயல் ரூபத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். ஏற்கனவே பிரசங்கம் மூலமாக தேவனுடைய சாயல் ரூபம் பற்றி நான் பிரசங்கித்திருக்கிறேன். ஆனால் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால், அந்த வேதத்திலே தேவனுடைய கை, தேவனுடைய கண், தேவனுடைய வாய், தேவனுடைய காது என்று வருவதெல்லாம் அவருடைய உண்மையான கை, உண்மையான கால், உண்மையான கண் அல்ல. அதற்குத்தான் பேர் ஆங்கிலத்தில் சொல்லுவோம் anthropomorphic expressions. திரையிலே போடுவோம் anthropomorphic expressions. anthropos என்றால் கிரேக்க மொழியிலே மனிதன், பார்மோஸ் என்றால் அடையாளம் அல்லது வெளிக்காட்டுவது, anthropomorphism என்றால் மனிதனுடைய மொழியில், மனிதனுக்கு விளங்கக்கூடிய மொழியில் சில விஷயங்களை பேசுவது. இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு இந்த புகையிரதத்தை பற்றி புத்தகங்கள், பாடல்கள் எல்லாம் போடுவார்கள். தாமஸ் த டேங்க் என்ஜின். அதில் அந்த புகையிரதத்தினுடைய முகத்துக்கு கண், மூக்கு எல்லாம் இருக்கின்றது. சூரியனை வரைவார்கள், அதில் கண், மூக்கு, வாயெல்லாம் வரைவார்கள். சந்திரனை மாமா என்பார்கள், நிலா மாமா. நிலா மாமாவா? சூரியனுக்கு முகம் இருக்கிறதா? புகையிரதத்துக்கு முகம் இருக்கிறதா? தாமஸ் த டேங்க் என்ஜின் மற்ற என்ஜினோடு பேசுகிறதா? புகையிரதம் பேசுமா? இவையெல்லாம் என்ன? டெக்னாபோமோர்பிசம், சின்ன பிள்ளைகளுக்கு விளங்கக்கூடியவை. அதுபோல ஆந்த்ரோபோமோர்பிசம் என்றால் மனிதனுக்கு விளங்கக்கூடிய மொழியிலே ஆண்டவர் மனிதனுக்கு பேசுகிறார். புரிகிறதா? அப்போ உண்மையாய் அவரிடத்தில் கை இல்லை, கால் இல்லை, அவர் ஆவியாய் இருக்கிறார். புரிகிறதா? தேவன் ஆவியாய் இருக்கிறார். ஆகவே அவருக்கு உருவம் இல்லை, அவர் அருவமானவர், கண்ணால் பார்க்க முடியாதவர். ஆண்டவரை கண்ணால் பார்க்க முடியாது. அதனால தான் பழைய ஏற்பாட்டிலே சில சந்தர்ப்பங்களிலே அவர் மனிதனை போல, தேவ தூதனை போல வந்து சிலருக்கு காட்சி கொடுத்தார். ஆபிரகாமுக்கு ஒரு 3 மனிதர்கள் போல தேவனும் இன்னும் 2 தூதர்களும் வந்தார்கள். மோசே தேவனை காண விரும்பின பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கல்லின் இடுக்கிலே நீ நின்றுக்கொள், நான் அந்த பக்கத்தாலே என்னுடைய மகிமை போகும், அதை இந்த மகிமை மாத்திரம் பார்ப்பாய் என்று. அந்த கல்லின் இடுக்கில் தெரிந்த மகிமையை பார்த்த மோசேயினுடைய முகத்தை மற்றவர்களால் பார்க்க முடியாத அளவுக்கு அது மகிமையாக இருந்தது. தேவனை பார்க்க முடியுமா? முடியாது. மகிமை நிறைந்தவர் அவர், கண்களுக்கு தெரியாதவர், ஞானத்தால் நிறைந்தவர் நமது தேவன். ஞானம், பரிபூர்ண ஞானம், ஆம்னிஷன்ஸ், சர்வ ஞானி. அவர் சர்வ வியாபகர் மாத்திரமல்ல, சர்வ ஞானி, சர்வ வல்லவர், சர்வ வியாபகர், சர்வ ஞானி. அவரால் முடியாதது ஒன்றும் இல்லை. அவருடைய நெறி எப்படி என்றால் நல்லவர், பரிசுத்தமானவர், தூய்மையானவர், நல்லவர். அவரிடத்தில் கெட்ட எதுவுமே இல்லை, பொறாமை இல்லை, வஞ்சகம் இல்லை, அதெல்லாம் இல்லை. அந்த நான் எரிச்சல் உள்ள தேவன் என்று அவர் சொல்லுவது அது வேறொரு காரியத்துக்காக. இவ்வளவு ஒரு பெரிய தேவனாக இருக்கும் பொழுது அவரை விட்டுவிட்டு சிருஷ்டிகரை விட்டுவிட்டு சிருஷ்டிப்பின் பின்னால் போவனை பார்க்கும் பொழுது அவருக்கு எரிச்சல் வருமா? வராது. அந்த 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 விதத்தில் அவர் எரிச்சல் உள்ள தேவன். மற்றபடி மனிதர்களைப் போல மற்றவன் மேல் எரிச்சல், மற்றவன் மேல் பொறாமை, அதெல்லாம் நம்முடைய ஆண்டவரிடத்தில் அறவே கிடையாது. ஆகவே நமது ஆண்டவர் சம்பூர்ணமானவர், மகிமை நிறைந்த தேவன். இப்போ அன்பானவர்களே, இந்த இறை இயலின்படி நாம் என்ன பார்த்திருக்கிறோம் என்றால்,
தேவன் வேதத்தின் மூலம் தனது நாமங்களின் மூலம் தன்னை ஓரளவுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த வெளிப்படுத்தி இருக்கின்ற அந்த அளவை மாத்திரம்தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்போது இந்த முறையான இறையியல் என்ற அந்த பெரிய பாடத்தில் இறையியல் என்ற அந்த தியாலஜி என்கின்ற அந்த பாகத்தை இப்பொழுது நான் முடிவுக்கு கொண்டு வருகிறேன். அடுத்த பாடத்திலே உங்களுக்கு நான் வேதத்தை பற்றி சொல்லிக் கொடுக்க போகிறேன். அப்போ இன்று என்ன பார்த்தோம்? நாம் பார்த்தோம் இறைவன் சம்பந்தமாய் உலகத்தில் இருக்கக்கூடிய வித்தியாசமான கருத்துக்களை பார்த்தோம். ஏத்தீசம், நாஸ்திகம், அக்னாஸ்டிசிசம், தேவன் இருக்கிறாரா இல்லையா என்று தெரியாது, அது நமக்கு தேவையில்லை என்ற தன்மை. பேன்தீசம், எல்லாமே தெய்வங்கள். பேனென்தீசம், எல்லாவற்றுக்குள்ளும் தெய்வங்கள். அனிமிசம், இயற்கையை வணங்குவது. பாலிதீசம், பல தெய்வங்கள். மனோதீசம், ஏகதேவ கோட்பாடு. ஏகதேவ கோட்பாட்டில் 3 மதங்கள் என்று சொன்னேன். யூத மதம், இஸ்லாம் மதம், கிறிஸ்தவம். அதிலே நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். அப்போ நம்முடைய தேவன் உண்மையாக இறைவன் என்று ஒருவர் இருக்கிறாரா என்று பார்ப்பதற்கு காஸ்மாலஜிக்கல் ஆர்கியூமெண்ட்டை முன்வைத்தோம். அதாவது இந்த பிரபஞ்சம் உருவாக்கப்பட்டிருக்கிறது, அப்படியானால் உருவாக்கிய ஒரு சக்தி இருக்க வேண்டும். அந்த சக்தி தான் இறைவன், நபர், தேவன். அவர் தான் நமது தேவன் என்று நாம் பார்த்தோம். அவர் சர்வ வல்லவர் என்று பார்த்தோம், சர்வ வியாபகர் என்று பார்த்தோம், சர்வ ஞானி என்று பார்த்தோம். அவர் பரிசுத்தமானவர், நல்லவர், அவர் நித்திய காலமாய் இருக்கிறவர் என்று பார்த்தோம். அப்போது அன்பானவர்களே, இந்த பாடத்தை இப்பொழுது நான் முடிவுக்கு கொண்டு வருகிறேன். இனி அடுத்த பாடத்திலே நான் உங்களுக்கு பிப்ளியாலஜி கற்றுக் கொடுக்க போகிறேன். மறுபடியும் யூடியூப் மாணவர்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள், இந்த இறையியல் பற்றி மாத்திரம் நீங்கள் குறிப்புகளை எழுதிவிட்டு எங்களுக்கு அனுப்பக்கூடாது. இந்த முறையான இறையியல் பாடத்தையும் படித்து அந்த அவ்வளவு குறிப்புகளையும் தான் நீங்கள் அனுப்ப வேண்டும். பெரிய ஒரு குறிப்பாய் அது இருக்கும். எவ்வளோ அழகாய் நீங்கள் தெளிவாய் நான் கற்றுக் கொடுத்தவற்றையெல்லாம் உள்ளடக்கி நீங்கள் எங்களுக்கு சமர்ப்பிக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய அந்த குறிப்புகளுக்கு புள்ளிகள் வழங்கப்படும். அப்படியானால் தேவனுடைய காரியங்களை படித்தோம், தியாலஜி படித்தோம், சந்தோஷமாய் போய் வாருங்கள். அடுத்த பாடத்திலே உங்களை சந்திக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்கள்.